இதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் உருமாற்றம், உடைத்து வீடும் உருமாற்றம், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, எம்மை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே. ஆம், பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் கூடப்பா எங்களை நீர் புதிதாக்கி உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக எங்களை நிலைநிறுத்துவீரப்பா. இந்த அபிஷேக கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாய் நாங்கள் போகக்கூடாது தகப்பனே. ஏதோ ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறோம், ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. அந்த ஏக்கங்கள் வீணாய் போகக்கூடாது. हम परमेश्वर इस दिन में एक चाहत के साथ हम आए हैं परमेश्वर। हम परमेश्वर, हमारे अंदर एक चाहत है, हमें अभिषेक की मिट्टी में आए हैं, हम एक भरपूर अभिषेक के साथ वापस लौटना है परमेश्वर. இந்த நாளில் கூடப்பா இந்த ஆராதனை மகிமையாய் நடத்தி கொடுப்பீராக. பரிசுத்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமெனப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லாவிட தடைகள் நீக்கி கூட்டி சேர்ப்பீராக. ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருவரும் ஆமெனப்பா ஸ்தோத்திரம் ஒரு நிறைந்த பாத்திரமாய் திரும்பி செல்ல உதவி செய்வீராக. हाँ परमेश्वर, आने वाला हर एक जन परमेश्वर एक भरपूर बर्तन के समान वापस जाने के लिए आप मदद कर दो परमेश्वर. आपका अभिषेक से हर एक जन को भरने के लिए हम प्रार्थना करते हैं. हमें அப்போ நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்யப்படக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டத்தை முழுவதுமாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் மாத்திரம் நடத்துவீராக. எங்களுடைய மாம்சீகமோ சுயமோ எதுவும் அல்ல தகப்பனே, அவைகள் எல்லாம் குப்பைகள் அப்பா. நாங்கள் எல்லாம் அதை உங்களுடைய அக்னியில் வைக்கிறோம். எதை எரித்து சாம்பலாக்கி நீர் மாத்திரம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த ஒரு சில பாடலை படித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். பாடல் புத்தகத்தில் 212வது பாடல். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியை, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியை, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போர்க்கரத்தாம், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபை போர்க்கரத்தாம், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக எப்பொழுதே, தந்திடுமே கனிகளையும் நிறைவாக எப்பொழுதே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு ஹிந்தி பாடலை படித்து நாம் கதக மகிமை செலுத்த போகிறோம். தெரிந்த ஒரு பாடல், अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज, कठिनी का है इस समय पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों को ऊपर तू भेज, कठिनी का है ये समय पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों को ऊपर तू भेज,
कटनी का ऐसा समय पवित्र आत्मा से भर दे हमें। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, सोफा तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बगा। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, सोफा तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बगा। सूखी हड्डियों की तराई में बड़ी सेना को चलते देखो, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबूवत करो। सूखी हड्डियों की तराई में बड़ी सेना को चलते देखो, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबूवत करो। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, सोफा तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बगा। करमेल पर्वत की प्रार्थना में छोटे बादल को उड़ते देखो, आगाप जैसे गवा, वगी अग्नि को फिर से तुबे। करमेल प्रार्थना की प्रार्थना में छोटे बादल को उड़ते देखो, आगाप जैसे कबा, वगी अग्नि को फिर से तुबे। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, सोफा तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बगा। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, सोफा तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बगा। सीनाई पर्वत की चोटी पर में अग्नि ज्वाला को जलते देखो, इज़राइल के है खुदा, वगी अग्नि को हम पर तुबे। सीनाई पर्वत की चोटी पर में अग्नि ज्वाला को जलते देखो, इज़राइल के हैं खुदा, वगी अग्नि को हम पर तुबे। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान, सोफा तूफान का लेके आ, पवित्र हम पर बगा। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, सोफा तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு நாம் கொஞ்சம் ஆயத்தப்பட போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஜீசஸ். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹல்லேலூயா. இங்கு மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆயத்தம் தேவையா என்று சொல்லி.
मूसा को देख सकते हैं यहाँ पे तैयारी हर समय जरूरत है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும்பொழுது நமக்கு ஆயத்தம் அவசியமா? हमें हर एक सभा में आते समय हमें तैयारी जरूरत ஒவ்வொரு है क्या? அபிஷேக கூட்டத்தில் நமக்கு அர்ப்பணிப்பு தேவையா? हर एक अभिषेक की प्रार्थना में हमें समर्पण जरूरी है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। என்று சொல்லி நமக்குள்ளாக अनेक கேள்விகள் எழும்பலாம். ऐसे कहकर कई सारे प्रश्न हमारे अंदर उठ सकती है। இப்போ இங்க மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், अभी मूसा को देख परमेश्वर कहता है நீங்க கிட்டி சேராயாக. तू यहाँ पे पास मत आ। நீ அப்படி கிட்டி சேரணும் அப்படினா तो यहाँ पे करीब आना है तो உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கழட்டி போடு. तेरे पैरों में रहने वाले जूतों को उतारना நீ है। நிற்கிற இடம் பரிசுத்த பூமி तू என்று. जहाँ पर खड़ा है वो भूमि पवित्र है। இப்போ இந்த மோசேட்ட இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக मूसा को परमेश्वर शब्द कहने से पहले மோசே எப்படிப்பட்டவனா ஏறி வருகிறான். मूसा कैसे व्यक्ति बनकर चढ़कर आता है? அந்த அதிகாரத்தின் முதலாம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, उस अध्याय के पहला वचन इस तरह कहती है, மோசே தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். मूसा परमेश्वर के ओरेब नामक परमेश्वर पर्वत तक आया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த தேவ பர்வதம் இருந்த இடத்திற்கும் மோசே இருந்த இடத்திற்கும் அதிக தூரம் உண்டு. ये परमेश्वर का पर्वत और मूसा रहने की जगह तक अधिक दूरी है। வசனம் சொல்லுகிற வனாந்தரத்தின் பின்புறத்திலே அவன் வந்தான். तो यहाँ पे वचन कहते हैं रेगिस्तान के पिछले भाग में वो आया। மேபி அது வரைக்கும் அவன் வனாந்தரத்துல அந்த மலைக்கு பின்னாடி வந்திருக்கே மாட்டான். तो इसके पहले वो पहाड़ के पीछे पर्वत के पीछे कभी आए नहीं होगा। அவர் அது வரைக்கும் அந்த முன்பகுதியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருக்கலாம். तो पर्वत के आगे की तरफ ही भेड़ों को चराता होगा। முதல் முறையாக இவர் இந்த மலைக்கு இந்த சைடு வர்றார். तो पहले बार ये पर्वत के पीछे तरफ आता है। இப்பொழுதுதான் அவர் என்ன பார்க்கறார்னா ஒரு அதிசய காட்சியாகி அங்க ஒரு முட்செடி எரிகிறதை பார்க்கிறார். अब ये अद्भुत दृश्य ये कटीले झाड़ी जलते हुए देखता है। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? पहला क्या कार्य किया? அங்க முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. कटीला झाड़ी जल रही है। இவர் அந்த முட்செடியை உற்று பார்க்கிறார். यहाँ पे उसको गौर के देखता है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இந்த மோசேயை போல தான் நம்மளும் வந்திருக்கிறோம். आज मूसा के समान भी हम भी आए हैं। எங்க இருந்தலாமா வந்திருக்கிறோம் இன்னைக்கு? कहां से हम आए हैं? ஹல்லேலூயா. हालेलुया। அருகில இருந்து வந்திருக்கிறோம், தூர இடங்களில் வந்திருக்கிறோம். पास से भी आए हैं, दूर की जगह पर भी से आए ஏன் हैं। வந்திருக்கிறோம்? क्यों आए हैं हम? எனக்கு இன்னைக்கு இந்த அபிஷேக கூட்டத்துல ஏதாவது ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். क्योंकि अभिषेक की प्रार्थना में कुछ ना कुछ कार्य तो मुझे आज पाना है। எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். मुझे एक अभिषेक चाहिए। நான் ஒரு வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனிதனாய் இருக்க मैं வேண்டும். एक सामर्थ्य भरा मनुष्य बनकर रहना चाहिए। கர்த்தருக்கும் எனக்குள்ள ஒரு உறவுல இன்னொரு நல்ல ஒரு சீர்படுத்தல் வேண்டும். प्रभु और मेरा बीच में एक रिश्ता में और एक सुधार चाहिए। there is some reason, ஏதோ ஒரு காரணத்தோடு வந்திருக்கிறோம் उस நம்ம. कारण के साथ हम यहाँ पे आए हैं। அதற்காக தான் நம்ம அதிக தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம். इसलिए बहुत ही सफर करके दूर से आए हैं। இப்போ இந்த மோசே அதை உற்று பார்க்கிறார். अभी मूसा उसे गौर के देखता है। உற்று பார்க்கிறார் என்ன தெரியுமா? उसे गौर के देखना बोलते क्या? அந்த முட்செடி மீது இவனுடைய கவனம் போகிறது. उसे कटीला झाड़ के ऊपर इसका ध्यान आकर्षित खींचा जा रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்கள் நானும் ஏதோ ஒரு கவனம் இல்லாம தற்செயலா அங்க வரல. हम आज और हम एक ध्यान के बिना एक ऐसे ही नहीं आए हम यहाँ पे। ஹல்லேலூயா. हालेलुया। ஏதோ சரி தற்செயலா இந்த ரோட்டுக்கு வந்தேன் என்னால ஆராய் நடந்துச்சு அப்படி வரலையா? अचानक ये सड़क पर आए आराधना में, ऐसा तो नहीं है ना। நம்ம இதை யோசித்து இன்னைக்கு அபிஷேக கூட்டம் இருக்கு அதனால நான் போகணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறோம். आज अभिषेक की प्रार्थना है, ऐसे विचार करके निर्णय लेके हम यहाँ पे आए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இவன் முதலாவதாக வெகு தூரம் பயணப்பட்டு வந்தவன் ये தான். पहला बहुत दूर यात्रा करके आया व्यक्ति है। இரண்டாவதாக அந்த முட்செடி மீது அதிக கவனம் செலுத்தி ஒரு தீர்மானத்தோடு வந்தவன் தான். दूसरा ये कटीला झाड़ के ऊपर अधिक ध्यान देके निर्णय के साथ आया है। அடுத்து சொல்லுகிறது अगले कहता இந்த है முட்செடி வெந்து போகாம இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். कटीले झाड़ जल नहीं जा रही, इसलिए मैं पास से उसका दृश्य को देखूंगा। இவர் பாங்க எங்கோ தூரத்துல இருந்த மனுஷன் यहाँ पे दूर खड़ा हुआ एक मनुष्य இப்போ அந்த முட்செடி கிட்ட போய் நான் பார்ப்பேன். अबे कटीले झाड़ के पास जाके मैं देखूंगा। அப்ப என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? அவர் உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கு. उसका मन में एक चाहत है, ஒரு தாகத்தோடு தான் வந்திருக்கிறார். प्यास के साथ ही वो आया है। ஐயோ நான் எங்க தூரத்துல இருந்து பார்க்கிற அந்த முட்செடி ஏன் இன்னும் வேகாம तो இருக்கிறது? मैं दूर से देख रहा हूं, अभी तक कटीले झाड़ क्यों जल क्यों नहीं जा நான் रही கிட்ட है? போய் பார்க்க வேண்டுமே. पास में जाके देखना है। அப்படிதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். ऐसे कई सालों आज हम ऐसे ही आए हैं। நம்ம ஒரு thirst ஒரு தாகத்தோடு தான் இங்க एक வந்திருக்கிறோம். प्यास நம்ம के साथ ही हम यहाँ पे आए இங்க हैं। ஒரு ஏக்கத்தோடு தான் இங்க வந்திருக்கிறோம். इस एक चाहत के साथ यहाँ पे आए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு மோசேயை போல தான் நம்ம எல்லாமே வெல் பிரிப்பரேஷனா தான் வந்திருக்கிறோம். मूसा के समान हम भी सारे तैयारी के साथ ही यहाँ पे आए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நான் மறுபடியும் சொல்லல, நீங்க என்ன ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்து நான் சொல்ல मैं வரல. फिर से ये नहीं कहता हूँ कि बड़े पाप को करके यहाँ पे आए हैं। நீங்க நல்ல ஒரு வாஞ்சையோடு எவ்வளவோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். अब अच्छे चाहत के साथ बहुत दूर यात्रा करके यहाँ पे நல்ல आए ஒரு हैं। தீர்மானத்தோடு வந்திருக்கிறோம். अच्छे एक निर्णय के साथ आए हैं। இன்னும் ஆண்டவர் பக்கத்துல போகணும்னு ஒரு ஏக்கத்தோடு और வந்திருக்கிறோம். परमेश्वर करीब जाना बोल के चाहत के साथ आए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அற்புத காட்சியை நான் பார்க்க போறேன். इस अद्भुत दृश्य को मैं देखने वाला हूँ। அந்த முட்செடி எரிகிறது. कटीले झाड़ जल रही है। மோசேயோட வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? मूसा का वचन क्या कहती है? ஒரு பெரிய அற்புத காட்சி அங்க இருக்கிறது. एक बहुत बड़ा अद्भुत दृश्य वहाँ पे है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்க நாளும் आज आप और मैं ஆண்டவருடைய அபிஷேகமாகிய அற்புத காட்சியை பார்க்க தான் வந்திருக்கிறோம். परमेश्वर का अभिषेक नामक अद्भुत दृश्य को देखने के तो आए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அது ஒரு மிகப்பெரிய அற்புதங்க. वो एक बहुत बड़ा चमत्कार है। ஹல்லேலூயா.
பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வேணா அது ஒரு சாதாரணமா இருக்கலாம். जो पाए नहीं है उनको लिए एक साधारण हो सकती है. அபிஷேகத்தை அனுபவித்தவங்களுக்கு அது அற்புதம் தான். अभिषेक का अनुभव किया लोगों को चमत्कार है. ஹalleluya. மோசே அப்படிதான் ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போறேன். मूसा भी वैसे में एक चमत्कार को देखने वाला हूं. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? कितने लोग वैसे आज आए हैं? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அற்புதம் பார்க்க போறேன். मेरे आत्मिक जीवन में एक चमत्कार को देखने वाला हूं. அபிஷேகத்துல ஒரு அற்புதத்தை பார்க்க போறேன். मेरे अभिषेक में चमत्कार को देखने वाला हूं. வல்லமையில ஒரு அற்புதத்தை பார்க்க போறேன். मेरे सामर्थ में अभिषेक को देखने वाला हूं. ஊழியத்துல ஒரு அற்புத காட்சியை பார்க்க போறேன். मेरे सेवा में एक अद्भुत दृश्य को देखने वाला हूं. ஹalleluya. அந்த ஏகத்தோட வந்திருக்கீங்களா? चाँद के साथ आए क्या? ஹalleluya. அப்படிதான் மோசேயும் வந்தார். वैसे मूसा भी आया. இப்போ அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். अब ये समीप आते ही परमेश्वर देखता है. ஹalleluya. हालेलुया. இப்போ மோசே பாருங்க அவருக்குள்ளாக குற்றம் கண்டுபிடிக்கிறவளுக்கு எந்த குறை இல்ல. मूसा के पास उसके अंदर दोष पाए जाने के लिए कुछ गलती नहीं है. ஹalleluya. हालेलुया. வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரு. वो दूर से आया है. ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு நல்ல அதன் மீது ஒரு கவனம் செலுத்தி வந்திருக்கிறாரு. परमेश्वर के पास एक निर्णय लेके उसे ध्यान रख के आया है. ஹalleluya. இன்னும் நான் கிட்ட போய் ஆண்டவரை தரிசிக்கணும்னு வர்றாரு. और भी परमेश्वर के समीप में जाके दर्शन करना करके இன்னும் அற்புதத்தை நான் பார்க்கணும்னு வர்றாரு. और भी चमत्कार को देखना करके இப்படி आया है. வர்ற ஒரு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ऐसे आने वाले मूसा को देख परमेश्वर कहता है பாதரட்சியை கலட்டு. तेरे जूतों के उतार. ஹalleluya. हालेलुया. பாதரட்சியை கலட்டு. तेरे जूतों को उतार. அப்ப என்ன தெரியுமா? इसे क्या मालूम पड़ती है? நம்ம ஒரு தாகத்தோடு வந்தவர்கள் தான். हम एक प्यास के साथ आए हुए நம்ம लोग हैं. ஆயத்தத்தோடு வந்தவர்கள் தான். तैयारी के साथ आए हुए लोग हैं. ஏதோ ஒரு அற்புதத்தை இன்னைக்கு என் வாழ்க்கை பார்க்கணும்னு ஏக்கத்தோடு வந்தவர்கள் कुछ தான். कुछ चमत्कार को देखना करके चाँद के साथ आए हुए लोग பட் भी हैं. ஸ்டில் ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? फिर भी हमारे परमेश्वर हमसे क्या चाहता है? அவர் நீங்க இருக்கிற இடத்திற்குரிய ஆயத்தம் வேணும். अब जो जहां पर है वहां की एक तैयारी चाहिए. ஹalleluya. हालेलुया. நீங்கள் வீட்டிலிருந்து எப்படி கிளம்பி வந்தோமோ அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்த காரியம். घर में से कैसे निकल कर आए करके आप और परमेश्वर के बीच में जानते हैं. இப்போ நாம இருக்கிற இடம் என்ன தெரியுமா? अब भी हम कहां पर बैठे हैं? இது ஒரு பரிசுத்த பூமி. एक पवित्र भूमि है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் அதான் சொல்றாரு. परमेश्वर वही कहता है. நீ இதுவரைக்கும் வந்துட்ட. तो आप यहां तक आ गया. இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும் அப்படினா और करीब आना है तो உன் பாதரட்சி கொஞ்சம் கழட்டிடு. तेरे जूतों को जरा उतार दे. ஏன்னா நீ இருக்கிற இடத்தை குறித்ததான ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். क्योंकि तो जहां पर खड़ा है वो जगह के बारे में एक इज्जत एक मर्यादा तुम्हें चाहिए. அந்த பிரிபரேஷன் தான் நீங்க ஆண்டவர் वो எதிர்பார்க்கிறார். तैयारी को आज परमेश्वर चाहता है. ஹalleluya. हालेलुया. முதலாவதாக ஆண்டவர் இருக்கிற இடமாகிய அல்லது அற்புத காட்சியை காட்டுகிற இடமாகிய இந்த இடத்திற்குரிய ஒரு ஆயத்தை நமக்கு தேவை. जब परमेश्वर जहां पर है अद्भुत दृश्य जहां पर है वो जगह बारे में हमारे एक तैयारी एक मर्यादा चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இங்க ஆண்டவர் மோசேயை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்கிறார் பாருங்க. यहाँ पे परमेश्वर मूसा के देखो दो प्रश्न करता है. மோசேன்னு கூப்பிட்டார் ஆண்டவர். मूसा मूसा करके उसे पुकारा. இதுல இருந்து என்ன தெரியுமா? इससे क्या मालूम पड़ती है? ஆண்டவருக்கு மோசேயை பத்தி நல்லாவே தெரியும். परमेश्वर मूसा के बारे में अच्छी तरह जानता है. ஹalleluya. हालेलुया. அங்க சொல்லப்பட்டது வெறும் பெயர் அல்ல. वहां पे कहा गया सिर्फ नाम ही नहीं, அவனை பற்றி முழுவதுமாய் அறிந்தவர் தான் கூப்பிடுகிறார். उसे उसके बारे में पूरी तरह से जानने वाला ही उसे बुलाता அப்படிதான் है. இன்னைக்கு நம்மள எல்லாம் ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். ऐसी परमेश्वर आज के दिनों में हमें अच्छी तरह जानता है. நம்ம எவ்வளவு பிரிபரேஷனோட अब வந்திருக்கிறோம். कितने तैयारी के साथ आए हैं, எந்த அளவுக்கு ஜெபத்தோட வந்திருக்கிறோம். कितने प्रार्थना के साथ हम आए எந்த हैं, அளவுக்கு தாகத்தோடு வந்திருக்கிறோம். कितने प्यास के साथ आए हैं. Everything God knows. सब परमेश्वर जानता है. எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். सब प्रभु जानता है. ஹalleluya. हालेलुया. மோசேயை குறித்து ஆண்டவருக்கு தெரியும் என்றால் मूसा के बारे में परमेश्वर जानता है तो உங்களையும் என்னையும் குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும். आप और मेरे बारे में भी परमेश्वर जानता है. நம்மை குறித்து நன்றாய் அறிந்தவர் தான் சொல்லுகிறார். हमारे बारे में अच्छे जानने वाला ही कहता है. இந்த இடத்திற்குரிய பரிசுத்தத்தை நீ பெற வேண்டும் என்றால், इस जगह की पवित्रता को तू पाना है तो, இந்த இடத்துல இன்னும் நீ கிட்டி சேர வேண்டும் என்றால், जगह में और करीब आना है तो முதலாவதாக பாதரட்சியை கழட்டி போ. पहले तेरे जूतों को उतार. ஹalleluya. हालेलुया. இந்த பாதரட்சியை கழட்டி போடுங்க. ये जूते को उतार के डाल दे. ஹalleluya. आमीन. அடுத்து பாருங்க ஆண்டவர் अगला देखें அவன் परमेश्वर கிட்ட வருகிறதையும் கண்டார். उसे समीप आते हुए भी परमेश्वर ने देखा. அவன் யாருன்னு அவருக்கு वो தெரியும். कौन है करके वो जानता है. அவன் எப்படி வருகிறான் என்று ஆண்டவருக்கு वो தெரியும். कैसे आता है बोलकर भी परमेश्वर जानता है. ஹalleluya. हालेलुया. நாம எப்படி வந்திருக்கிறோம்ங்கிறது ஆண்டவருக்கு हम தெரியும். कैसे आए बोलकर परमेश्वर जानता है. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். कहां से आए हैं वो भी परमेश्वर जानता है. ஹalleluya. हालेलुया. நம்மை குறித்தும் हमारे बारे में भी, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்தும் हमारे परिस्थिति के बारे में நாம் भी, வந்த விதத்தை குறித்தும் हम किस तरह आए हैं उसके बारे में அறிந்தவர் தான் சொல்லுகிறாரு. अच्छे जानने वाले कहता है பாதரட்சியை கொஞ்சம் கழட்டி போடுங்க. तेरे जूतों को जरा उतार कर डाल दो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்போ நம்ம பாதரட்சி என்பது என்னங்க ஒரு மூன்று காரியத்தை சொல்லுகிறது. हमारे जूतों के बारे में कुछ 3 प्रकार की कार्य कहती है. ஹalleluya. हालेलुया. ஒன்று, एक இந்த பாதரட்சி என்ன தெரியுமா? जूते बोलो तो क्या, மரியாதை இல்லாமல் செயல்படுகிற காரியம். मर्यादा के बिना क्रिया करने वाला एक काम. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் எப்பொழுதுமே அவருக்குரிய கனத்தை எதிர்பார்ப்பார். परमेश्वर हमेशा उसके जो आदर चाहिए वो चाहता है. ஹalleluya. हालेलुया. ஏதோ நீங்க பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஆலயத்திற்குள் வரக்கூடாது. जैसे पड़ोस के घर में घुस गए वैसे भवन पे नहीं आना है. ஹalleluya. हालेलुया.
இந்த இடத்திற்குரிய கனத்தை ஆண்டவர் इस எதிர்பார்க்கிறார். जगह के जो आदर है उसे परमेश्वर बांट जोता है। அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சை கொஞ்சம் கலட்டி போடு, நிற்கிற இடத்துக்கு ஒரு கனம் இருக்கு. इसीलिए परमेश्वर कहते हैं तेरे जूतों को उतार दे, तू जहां पर खड़ा है वहां पे एक आदर वाला जगह है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। சோ இன்னைக்கு ஆண்டவரை கனப்படுத்த விரும்புகிறவர்கள் आज परमेश्वर को आदर या सम्मान देने वाले ஆண்டவர்ட்ட சொல்லணும், परमेश्वर के पास कहना है, நான் சில வேளை பாதரட்சையோடு வந்திருக்கலாம், मैं कुछ समय जूते के साथ आया हो सकता हूँ, இந்த இடத்திற்குரிய கனம் இல்லாம நான் சில வேளை இந்த இடத்துக்கு इस வந்திருக்கேன். जगह के सम्मान न देते हुए ये जगह पर आया हुआ हूँ। முதலாவதாக நீர் இருக்கிற இடத்திற்குரிய கனத்தை நான் கொடுக்கணும். पहले आप जहां पर रहते हो वो जगह की आदर में देना है। அதுக்கு என் பாதரட்சையை நான் கழட்டி போடுறேன். इसके लिए मेरा जूतों को मैं उतार डालता हूँ। ஹல்லேலூயா, हालेलुया। இரண்டாவது பாதரட்சை என்ன தெரியுமா? दूसरा जूते बोलो तो क्या, என்னை நானே காத்துக்கொள்ளுகிற அனுபவம் தான் பாதரட்சை. मैं अपने आप को संभाल रखने वाला ही अनुभवी जो जूता है। ஹல்லேலூயா, हालेलुया। நான் வெளியே போகும்போது செருப்பு அல்ல ஷூ போட்டு போனா मैं बाहर जाते समय चप्पल या शू पहन के जाता हूँ तो என் காலில் எதுவும் படாம நான் பாத்துக்கிடுவேன். मेरे पैरों में कुछ नहीं लगना, मुझे संभाल के रखना है। நம்மை நாமே காத்துக்கொள்ளுகிற அனுபவம் தான் பாதரட்சை. अपने आप को संभाल रखने का अनुभव ही एक जूता है। ஆனா ஆண்டவருடைய இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா हम परमेश्वर रहने वाले जगह पर आ गए तो நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. अपने आप को संभाल के रखने की आवश्यकता नहीं है। நீங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா आप ऐसे आए होंगे तो அவர் விரும்புகிற மாற்றத்தை பெற முடியாது. वो चाहता है वो बदलाव को आप पा नहीं सकते। ஹல்லேலூயா, हालेलुया। அதுல நம்ம சுருக்கமா அழகாய் சொல்லி இப்படி சொல்லலாம், तो हम सारांश में ऐसे कह सकते हैं, என் சுயத்தினால நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிற அனுபவம். मेरे स्वयं के साथ में अपने पवित्रता करने का अनुभव। ஹல்லேலூயா, हालेलुया। அதை நம்மளால செய்யவே முடியாது. वो हम कभी नहीं कर सकते। அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता है, இதுவரைக்கும் உன் பாதரட்சை நம்பி இதுவரைக்கும் வந்துட்ட, अब तक तेरे जूते के भरोसे में इधर तक तो आ गया, ஆனா இதை தாண்டி வரணும்னா பாதரட்சை கழட்டி போட்டு வா. इसके आगे आना है तो तेरे जूतों को उतार के डालना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும், आज हम परमेश्वर से मांगना है, இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற பாதரட்சை நான் கழட்ட मेरे விரும்புறேன். जीवन में रहने वाले जूतों को उतारना है। நான் உமக்குரிய கனத்தை கொடுக்க போறேன். मैं आपके सम्मान को देना है। என்னை நானே காத்துக்கொள்ள முடியாது, अपने आप को मैं संभाल के रख என்னை नहीं நானே सकता हूं। பரிசுத்தப்படுத்த முடியாது, अपने आप को पवित्र नहीं कर என்னை सकता நானே हूं। நீதியாக்க முடியாது. अपने आप को धार्मिकता में चला नहीं सकता हूं। உங்ககிட்ட வந்தா மாத்திரம் தான் பரிசுத்தம், आपके पास आया तो ही पवित्रता உங்ககிட்ட है। வந்தா மாத்திரம் தான் பரிசுத்தம். आपके पास आया तो ही पवित्रता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது பாதரட்சை என்ன தெரியுமா? तीसरा जूते बोले तो क्या, நீ இப்போ பார்க்கிறது ஒரு சாதாரண முட்செடி எரிகிற ஒரு காட்சியை तो தான். अभी जो देखता है साधारण खटीले जाट जलते हुए एक दृश्य, ஆனா இனி ஒரு இடத்தை பார்க்க போகுது. लेकिन आप एक जगह को देखने वाला இதே है। மலையில ऐसी यही पर्वत में இந்த மலையே எரிந்து நிற்க போற ஒரு காட்சியை பார்க்க इस போகுது. पहाड़ी जलते हुए तू देखने वाला है। இப்ப நீ அதை பார்க்கணும் அப்படின்னா तो उसे देखना है तो இன்றைக்கு आज இதுல நிக்கிற இந்த பாதரட்சை நீ கழட்டி तो போட்டு. यहाँ पे खड़े रहने वाले यहाँ पे जूते को तो उतारना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, जरा सोच कर देखिए, இந்த முட்செடியில எரியிற அக்கினிக்கு ஆண்டவர் வந்து பாதரட்சை கழட்ட சொன்னார். इस कटीले जाड़ में जलने वाली जो दृश्य को देखने के लिए जूते को उतारने के लिए कहा। இதே சீனாய் மலையில அக்கினியா இறங்கி வந்தார். यही सीनाई पर्वत में अग्नि के रूप में उतर कर आया। மோசே பாதரட்சை போட்டு போயிருப்பாரு. मूसा या जूता पहन के गया रहेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னும் ஒரு பெரிய அற்புதம் உனக்கு பின்னாடி இருக்கிறது. और एक बहुत बड़ा चमत्कार तेरे पीछे है। அதற்கு தடையா இருக்கிற இந்த பாதரட்சை நீ கழட்டிருங்க. उसके लिए रुकावट बनकर रहने वाली जूतों को पहला उतार दे। ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, आज परमेश्वर हमसे क्या बात जोता இந்த है, முதல் வேளையில इस पहले समय में நம்முடைய பாதரட்சையை கழட்ட வேண்டும். हमारे जूतों को उतारना है। அப்ப இன்னைக்கு நாங்க உம்மிடத்தை தேடி வந்தவங்க தான், आज आपके पास हम ढूंढ कर आए हुए लोग हैं, ஏக்கத்தோடு வந்தவங்க தான், चार्ज के साथ आए हैं, பாரத்தோடு வந்தவங்க बोझ தான். के साथ आए हैं। ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற உமக்கு கொடுக்கிற கனம் கொடுக்காத இருக்கிற நிலையை நான் தூக்கி தூர लेकिन போடுறேன். मेरे जीवन में जब का आदर सम्मान न देने वाले कार्य है उसे उठा के साइड में फेंकता हूं। அப்ப நாங்கள் எங்களை நாங்களே காத்துக்கொண்டு எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்தி உம்மிடத்தில் வர முடியாது. अपने आप को पवित्र करके आपके पास हम आ नहीं सकते। ஹல்லேலூயா, हालेलुया। அதே போல இன்னும் நாங்க அதிக மகிமையை பார்க்கணும், और अधिक अधिक महिमा को हम देखना இன்னும் है, அதிக தரிசனத்தை பார்க்கணும். और अधिक दर्शन को देखना அப்ப है। நாங்க இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில என்ன தடை உமக்கு தெரியுதோ அதெல்லாம் எங்க வாழ்க்கையில எடுத்து हमारे जीवन में जो भी रुकावट आप देखते हैं उसे सारी चीजों को हटा இன்னைக்கு दो। நம்ம முதலாவது அப்படி ஒப்பு கொடுத்தா ஜெபிக்க போகிறோம். पहले हम इसे समर्पण करके प्रार्थना करने वाले ஒரு हैं। விஷயம் நம்ம எல்லாம் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க போறோம், முழங்கால் படியிட்டு तो घुटने टेकेंगे, आंखें बंद करेंगे, प्रार्थना ஆண்டவர்ட்ட ஒப்பு करेंगे, கொடுக்க போகிறோம். परमेश्वर को समर्पण करेंगे। அப்பா पिता எங்களை மாற்றுவீராக, हमें बदल दीजिए, எங்களை மாற்றுவீராக, हमें बदल दीजिए। ரிகதனமோ சாந்துனகலகரகதனமா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே,
மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடு தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடு தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அப்பா, நாங்க எப்படிலாம் வந்திருக்கோம் நீங்க நல்லாவே அறிவீங்கப்பா. कैसे कैसे आए करके आप अच्छी तरह எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்தவங்க தான். बहुत दूर के साथ आए हुए लोग हैं. எவ்வளவோ தாகத்தோடு வந்தவங்க தான். बहुत प्यास के साथ आए हैं. இன்னும் கிட்ட வரணும், और भी करीब आना है. இன்னும் அற்புத காட்சியை பார்க்கணும், और भी चमत्कार दृश्य को இன்னும் देखना தேவ है. மகிமையை பார்க்கணும். और भी परमेश्वर महिमा को देखना है. ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. आज के साथ हम आए हैं. ஏக்கத்தோடு தான்ப்பா வந்திருக்கிறோம். आज के साथ ही हम आए हैं. அப்பா, पिता, இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும். और भी आपका महिमा को ஒரு देखना है. வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறோம். एक चाहत के साथ ही हम आए हैं. ஆனாலும் फिर भी எங்களை குறித்து அறிந்தவர் நீர். हमारे बारे में अच्छी तरह आप நாங்க जानते எப்படி हैं. வந்திருக்கோம் நல்லாவே உங்களுக்கு தெரியும்பா. हम कैसे आए बोलकर अच्छी तरह எங்க जानते இருந்து हैं. வந்திருக்கிறோம் நல்லாவே உங்களுக்கு தெரியும்பா. कहां से आए बोलकर अच्छी तरह आप जानते எங்க हैं. வாழ்க்கையில ஏதாவது பாதரட்சைகள் இருந்தால், हमारे जीवन में कुछ जूते हो तो, எங்க வாழ்க்கையில ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால், हमारे जीवन में कुछ दोष गलतियां हो உமக்கு तो, பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் आपके अप्रिय कार्य हो तो, எங்களை விட்டு எகிற்று போடுங்கப்பா. हमारे से बाहर हटा இன்னைக்கு दीजिए. நாங்கள் அதை எடுத்து போட ஒப்பு கொடுக்கிறோம். दूर उठा के फेंकने के लिए எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. हमें समर्पण எல்லாரும் உண்மையாக ஒப்பு கொடுக்கலாமா? सच्चाई से समर्पण அப்பா, करेंगे. என் வாழ்க்கையில இருக்கிற பாதரட்சை நான் கழட்டி போட போறேன். मेरे जीवन में होने वाले जूतों को उतार के डालने நான் இந்த वाला, இடத்திற்குரிய கனத்தோடு நிற்க போகிறேன். जगह के सम्मान के साथ में खड़े இந்த होने वाला, இடத்திற்குரிய பரிசுத்தத்தோடு நிற்க போகிறேன். जगह के पवित्रता के साथ खड़े होने वाला, எனக்குள்ளாக இருக்கிற எல்லாவற்றையும் அகற்றுவீராகப்பா. मेरे जो भी चीजें हटा दो. என்னுடைய நீதி நியாயங்கள் எல்லாளுக்கான கந்தைகள் தகப்பனே, मेरे धार्मिकता न्याय सब गंदे அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. वो सब हमें नहीं चाहिए. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், आप हमें पवित्र करने நீர் वाला, எங்களை சுத்திகரிக்கிறவர், आप हमारे शुद्धिकरण करता நீர் எங்களை है, மகிமைப்படுத்துகிறவர். आप हमें महिमा करता எங்களை है. ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, समर्पण करते हैं எங்களை पिता. ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, समर्पण करते हैं வேண்டாதவைகளை அகற்றுவீராக, हटा चाहिए, हटा दो. வேண்டாதவைகளை அகற்றுவீராக, चाहिए, हटा दो. வேண்டாதவைகளை அகற்றுவீராக, हटा दो. பிரியமில்லாத காரியத்தை அகற்றுவீராக. हटा दो. எல்லா பாதரட்சைகளும், सारे எல்லா जूतों, பாதரட்சைகளும் सारे जूतों இப்பொழுதே को கலட்டி போடுகிறோம். अभी हम उतार के எங்க அப்பா डालते हैं. சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், आप पिता के समूह में ஒப்பு கொடுக்கிற समर्पण करते हैं, தகப்பனே, समर्पण ஒப்பு करते हैं, கொடுக்கிற தகப்பனே. समर्पण करते ஓ हैं. ரஹதீனமா ஷகரியலகரபா. இன்னும் கிளியாமினப்பா சுத்திகரிக்கப்படணும், और भी शुद्धिकरण இன்னும் होना है, பரிசுத்தமாக்கப்படணும். और भी पवित्र இது होना பரிசுத்த है. பூமி, ये पवित्र भूमि இது பரிசுத்த है, பூமி. ये पवित्र भूमि நான் है. கிட்டி வருவதற்கு, समीप आने நான் के கிட்டி लिए, வருவதற்கு समीप आने के தடையாய் लिए, இருக்கிற रुकावट बन எல்லா जाने वाली, எண்ணங்களை அப்புறப்படுத்துகிறோம், सोच को हटाने எல்லா का எண்ணங்களை दो, அப்புறப்படுத்துகிறோம், सोच को हम निकालते எல்லா हैं, சிந்தைகளை அப்புறப்படுத்துகிறோம். सोच विचार को हटाते ரீபாக हैं. லகதீனமா ஷகரியலகலகரபா. ஏமா நேமா 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 நேமனப்பா. எங்களை இன்னும் சுத்திகரிப்பீராக, और भी शुद्धिकरण எங்களை कीजिए, இன்னும் ஆயத்தப்படுத்துவீராக. और भी तैयार कीजिए. நாங்கள் ஒரு பெரிய மகிமையை பார்க்க போகிறோம், बड़ा महिमा को हम देखने ஒரு वाले பெரிய हैं, அதிசய காட்சியை பார்க்க बड़ा போகிறோம். दृश्य को देखने वाले இன்னும் हैं. சுத்திகரிப்பு வேண்டுமே, और भी शुद्धिकरण இன்னும் चाहिए, ஆயத்தம் வேண்டுமே, और भी तैयारी இன்னும் चाहिए, preparation வேண்டும் और அப்பா. भी तैयारी चाहिए. நாங்கள் இங்கே ஒப்பு கொடுக்கிற हमें தகப்பனே, समर्पण करते हैं எல்லா पिता. பாதரட்சைகளும், सारे जूतों எல்லா को, பெருமைகளும், सारे घमंड எல்லா को, எண்ணங்களும் सारे सोच को, இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से கீழ்ப்படுத்துகிறோம், हम नीचे करते हैं, கீழ்ப்படுத்துகிறோம். हम नीचे எங்களை करते ஒப்பு கொடுக்கிற हैं. பிதாவே, हम எங்களை समर्पण ஒப்பு करते हैं, கொடுக்கிறோம் அப்பா, हम समर्पण करते எங்களை हैं ஒப்பு पिता, கொடுக்கிற हम தகப்பனே, समर्पण करते हैं पिता, எல்லாவற்றையும் அகற்றுவீராக, सारी चीजों को हटा எல்லாவற்றையும் दो, அகற்றுகிற सारी चीजों को हटा दो, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, पवित्र आत्मा की பரிசுத்தருடைய ஆளுகை पवित्र आत्मा இப்பொழுது की இந்த இடத்துல राज्य, இறங்கி வருவதாக, हमें बीच उतर எங்களை करने दो, நிரப்புவதாக, हमें भर दो, எங்களை நிரப்புவதாக, हमें भरने दो, எங்களை நிரப்புவதாக, हमें भरने दो, எங்களை சுத்திகரிப்பீராக. हमें शुद्धिकरण இன்னும் कीजिए, பரிசுத்தம், और भी இன்னும் पवित्रता, பரிசுத்தம், और भी पवित्र, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், पवित्रता के ऊपर पवित्रता, ஆயத்தத்தின் மேல் ஆயத்தம், तैयारी के ऊपर तैयारी, ஆயத்தத்தின் மேல் ஆயத்தம். तैयारी के ऊपर तैयारी, உண்டாகட்டும் தகப்பனே, होने दो प्रभु, உண்டாகட்டும் தகப்பனே, होने दो உண்டாகட்டும் परमेश्वर, தகப்பனே. होने दो ஓ परमेश्वर, ரகதீனமா ஷகரியலகலகரபா. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை இன்னும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா,
கொடுக்கிறோம் और भी हम समर्पण இன்னும் करते ஒப்பு हैं கொடுக்கிற और தகப்பனே भी समर्पण இது करते முதல் हैं காட்சிதான் ये जो पहला இது दृश्य முதல் है காட்சிதான் ये पहला இது दृश्य முதல் है காட்சிதான் एक पहला இனி ஒரு दृश्य பெரிய है காட்சியை பார்க்க और एक बड़ा போகிறோம் दृश्य हम இனி देखने ஒரு वाले பெரிய हैं மகிமையை பார்க்க और एक बड़ा போகிறோம் महिमा को देखने वाले அதற்கான हैं ஆயத்த தேவை उसकी तैयारी जरूरत அதற்கான है ஆயத்த उसकी தேவை तैयारी चाहिए இந்த முதல் நேரத்துல इस पहला நம்ம पहल எந்த में அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ हम कितने समर्पण करते हैं ஃபர்ஸ்ட் preparation is the best preparation पहला तैयारी है उत्तम तैयारी है முதல் ஆயத்தம் तो पहला तैयारी முதல் ஆயத்தம் पहला ஒரு तैयारी சிறந்த ஆயத்தமாய் மாறும் श्रेष्ठ तैयारी ஒரு बन சிறந்த जाती है ஆயத்தமாய் மாறும் उत्तम तैयारी बन ஏன் जाती தெரியுமா है क्यों நம்ம पता है பார்க்க போகிறது हम जो देखने वाले हैं சிறந்த மகிமையை பார்க்க जो उत्तम போகிறோம் दर्शन को देखने சிறந்த वाले மகிமையை हैं பார்க்க போகிறோம் उत्तम दृश्य को சிறந்த देखने वाले மகிமையை हैं பார்க்க போகிறோம் उत्तम दृश्य को அதற்கு देखने वाले தடையாய் हैं இருக்கிற उसके रुकावट எல்லா करने சுயம் वाले அழிவதாக सारे खुद के चीज எல்லா हटने दो மாம்சீகம் அழிவதாக सारे शरीर की चीज எல்லா हटने दो பெருமை அழிவதாக सारे घमंड हटने दो ஆயத்தமில்லாத காரியங்கள் விலகுவதாக तैयारी के बिना जो कार्य हटने दो தீனம ஷகதினகலகலகரகதனமா தினமலகரகதனமோ ஷகரியலகரபா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையா நிரப்புமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நிரப்புமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நிரப்புமையா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நிரப்புமையா ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே ரூவா காற்றே ரூவா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா நிரப்புமையா அப்பா पिता பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கணும்னா पवित्र हृदय के साथ आपका आराधना करना है तो அந்த ரூவா காற்று உள்ள வரணும் उस जो हवा हम अंदर अंदर आना है இயேசுவினுடைய சுவாச காற்று உள்ள வரணும் यीशु मसीह के श्वास के जो है वो हमारे अंदर आना है சுவாச காற்று உள்ள வந்துட்டுனா वो श्वास की हवा अंदर आते ही நம்ம வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாய் மாறும். हमारे सारे जीवन पवित्र बन जाएंगे இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைஞ்சு और पवित्र को पवित्र पाएंगे அந்த ஆவியானவர் எனக்குள் வருவீரா वो पवित्र आत्मा मेरे अंदर आने அந்த दो ஆவியானவர் எனக்குள் வருவீரா वो पवित्र आत्मा मेरे अंदर आ जाओ எத்தனை பேர் கேட்க போறீங்க कितने लोग मांगने वाले हैं ஆதாமுக்குள் ஊதின அதே சுவாச காற்று आदम के अंदर फूका वही श्वास की जो हवा எனக்குள் வருவதாக मेरे अंदर आने दो உலர்ந்த எலும்புகள் புகுந்த
அதே சுவாச காற்று जो सूखे हड्डी के अंदर गई वही श्वास எனக்குள் வருவதாக. मेरे अंदर आने दो। மரித்தவர்களுக்குள்ளாக புகுந்த அதே சுவாச காற்று मरे हुए लोग के अंदर गई वही श्वास எனக்குள் வருவதாக. मेरे अंदर आने दो। எனக்குள் வருவதாக. मेरे अंदर आने दो। எனக்குள் வருவதாக. मेरे अंदर आने दो। ஒப்பு கொடுக்கிறவர்கள் समर्पण करने கரங்களை वाले। தட்டி தேவனை ताली மகிமைப்படுத்தி बजाकर परमेश्वर महिमा ஆவியானவரே करेंगे। पवित्र आत्मा, ரூபா காற்றே श्वास, ரூபா காற்றே श्वास की हवा, ரூபா காற்றே श्वास की हवा, சுவாச காற்றே श्वास की हवा, சுவாச காற்றே श्वास की हवा, என்னை உயிர்ப்பிப்பீராக. मुझे जिला दो, என்னை உயிர்ப்பிப்பீராக. मुझे जिला दो, என்னை உயிர்ப்பிப்பீராக. मुझे जिला दो, எங்களை உயிர்ப்பிங்கப்பா. हमें जिला दो எங்களை परमेश्वर, உயிர்ப்பிக்கிற காற்று हमारे எங்களை जिलाने वाले உயிர்ப்பிக்கிற श्वास, காற்று हमारे जिलाने இப்பொழுது वाले எங்களுக்குள் श्वास की வருவதாக. हवा, हमारे अंदर आने எங்களுக்குள் दो, வருவதாக. हमारे अंदर आने எங்களுக்குள் दो, வருவதாக. हमारे अंदर आने दो। நீமா ஷகரி கலக தினமலக ரகதனமா ஏமா நேமா 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாசமில்லாத ஒரு श्वास के बिना ஒரு சரீரமே செத்த சரீரம். एक शरीर हो तो मुर्दा है। இன்னைக்கு நமக்குள்ளாக அந்த ஆவியானுடைய சுவாசம் இல்ல அப்படின்னா आज हमारे अंदर पवित्र आत्मा की श्वास नहीं है நம்முடைய तो வாழ்க்கையும் செத்த ஆவிக்குரிய நிலையாய் மாறிடும். हमारे भी जीवन मरे हुए आत्मिक जीवन जैसा हो நாங்கள் அதை जाएगा। விரும்பலப்பா. हम वो नहीं चाहते प्रभु। எங்களை இன்னும் அதிகமாய் உயிர்ப்பிப்பீராக. हमें और अधिक अधिक இன்னும் जिलाइए அதிகமாய் கிட்டி சேர और உயிர்ப்பிப்பீராக. अधिक समीप आने के लिए இன்னும் जिलाइए அதிகமாய் மகிமை பார்க்க உயிர்ப்பிப்பீராக. और अधिक महिमा को देखने के लिए கர்த்தர் அதை जिलाइए। நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் प्रभु हमारे जीवन में கரங்களை करने में தட்டி विश्वास தேவனை करने वाले மகிமைப்படுத்தி ताली बजाकर ஆவியானவரே महिमा எங்களை करेंगे। உயிர்ப்பிங்க. पवित्र आत्मा ஆவியானவரே जिलाइए। எங்களை உயிர்ப்பிங்க. पवित्र आत्मा எங்களை जिलाइए। உயிர்ப்பிக்கிற காற்று जो हमें जिलाने वाले எங்களுக்குள் श्वास है, வருவதாக. हमारे अंदर आने दो, எங்களுக்குள் வருவதாக. हमारे अंदर आने दो, எங்களுக்குள் வருவதாக. हमारे अंदर आने दो, எங்களை நிரப்புவதாக. हमें भरने दो, எங்களை நிரப்புவதாக. हमें भरने दो। ரூபா காற்றே ரூபா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. ரூபா காற்றே ரூபா காற்றே சுவாச காற்றே என்னை உயிர்ப்பியுமே. அப்படியே உட்காரலாம். ऐसे बैठ जाएंगे। ஜீசஸ் ஹல்லேலூயா. हालेलुया। நாம் எதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று பார்த்துட்டோம்ல. हम किसके लिए तैयारी होना करके हम देख लिए ना। ஆயத்தப்பட்டாச்சா? तैयार हो गए क्या? ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ தான் நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகிறோம். अभी हम अगले एक स्थिति में जाने वाले हैं। हालेलुया। हालेलुया। இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், आज हम देखने वाले एक कार्य, ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிற ஒரு காரியம். पवित्र आत्मा में सिखाने वाले एक कार्य। ஒரு மேகம் நமக்கு போதும். एक बादल हमारे लिए काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மேகம் போதும் நமக்கு. एक बादल बस है। இன்னைக்கு அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். आज वही हम सीखने वाले हैं। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में அந்த ஒரு மேகம் வந்துச்சு அப்படின்னா अगर वो बादल एक आ गई तो என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? क्या क्या बदलाव होगा? நம்முடைய ஆவிக்குரிய நிலை எந்த நிலைக்கு போகும்? हमारे आत्मिक जीवन के कौन से स्थिति में जाएगी? நம்முடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை எந்த நிலைக்கு கடந்து செல்லும் तो हमारा आत्मिक जीवन कहाँ पे पहुंचेगी என்று சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். वो उसके बारे में अध्ययन करने वाले हैं। யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தின் निर्गमन 24वां अध्याय 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 15 वचन को देखते समय, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், निर्गमन 24वां अध्याय 15 वचन। மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஹல்லேலூயா. तब मूसा पर्वत में चढ़ गया, एक बादल आके पर्वत को ढाप लिया। மோசே மலையின் மேல் ஏறின போது तो मूसा जब पर्वत के ऊपर चढ़ गया, ஒரு மேகம் மலையை மூடிற்று. एक बादल पर्वत को छुपा लिया। ஹல்லேலூயா. हालेलुया। யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, निर्गमन 24वां अध्याय उसके 13 वचन को देखते समय, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாடே கூட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், तब मूसा यहोशू नाम अपने टहलुए समेत परमेश्वर का पर्वत पर चढ़ गया। ஹல்லேலூயா. हालेलुया। எங்க ஏறி போனாரு? कहाँ पर चढ़ गया? தேவ பர்வதத்தில் ஏறி போனார். परमेश्वर का पर्वत पर चढ़ गया। இந்த தேவ பர்வதத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? इसके पहले परमेश्वर पर्वत को कहाँ पर देखे?
ஓரேப் என்கிற மலை தேவ பர்வதம். ओरेब नामक पर्वत परमेश्वर का पर्वत. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்ப அப்ப ஏறி வந்ததற்கும் तब चढ़कर आया, இப்ப ஏறி வந்ததற்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. अभी जो चढ़कर आता है उसमें एक फर्क है. அப்ப ஒரு முட்செடியில மாத்திரம் மகிமையை பார்த்தவர் तब सिर्फ एक कटीले झाड़ में परमेश्वर இப்போ महिमा को இதே देखा, மோசே ஏறி போகிறார். अब यही मुंह से चढ़कर जाता है. அந்த மலை முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் மூடி वो இருக்கிறது. सारे पर्वत परमेश्वर के महिमा से छुपा हुआ அந்த है. ஒரு மேகம் மலையை முழுவதுமாய் மூடி वो விட்டது. एक बादल सारे पर्वत को छुपा ली. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 40वां अध्याय 34वां वचन को देखते ஒரு समय மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. एक बादल मिलापले तंबू को छुपा लिया. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. परमेश्वर की महिमा निवास स्थान को भर இதை दिया. தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்திரலாம். इसके लगातार और एक वचन को भी देख लेंगे, நமக்கு அது புரியும். तब जाके हमें समझ में आएगा. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது एजेकियल 10वां अध्याय उसका तीसरा वचन को देखते समय, எசேக்கியேல் chapter 10 verse 3 एजेकियल 10वां अध्याय उसका तीसरा वचन. அந்த 3ஆம் வசனத்தை பாருங்க. तीसरा அந்த वचन புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. जब पुरुष भीतर गया तब वे करूब भवन की दक्षिण ओर खड़े थे और बादल भीतर वाले आंगन में भरा हुआ था. அல்லேலூயா. हालेलुया. இப்போ மூன்று இடங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். यहाँ पे 3 जगह को हम देखते हैं. இந்த மூன்று இடங்களை நிரப்பினது ஒரே ஒரு மேகம். ये 3 जगह को भरा हुआ एक ही बादल है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு மேகம் தான் एक ही बादल அந்த சீனாய் மலை முழுவதும் நிரப்பினது. वो सारे सीनाई पर्वत को भर दी. அதே ஒரு மேகம் தான் वही एक बादल ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் நிரப்பினது. मिलापले तंबू को पूरा भर दी. அதே ஒரு மேகம் தான் वही एक बादल உட்பிரகாரத்தை மூடுகிறது. भीतर की आंगनों को भी भर दी. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையை மகிமையினால் நிரப்புவதற்கு ஒரு மேகம் போதும். हमारे जीवन को महिमा से भरने के लिए एक बादल काफी है. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? என் வாழ்க்கையில மகிமை வரணுக்கு ஒரு மேகம் எனக்கு मेरे போதும். जीवन में महिमा आने के लिए एक बादल काफी है. இப்போ சீனாய் மலை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். अभी देखो सीनाई पर्वत कितना बड़ा होगी. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு பெரிய மலையை மூடுவதற்கு ஒரு மேகம் எனஃபா இருந்தது. इतना बड़ा पर्वत को ढांपने के लिए एक बादल काफी थी. ஆசரிப்பு கூடாரம் சீனாய் மலையோட சின்னது. मिलापले तंबू सीनाई पर्वत से छोटा है. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்புவதற்கு ஒரு மேகம் போதுமானதா இருந்தது. अभी उस मिलापले तंबू को छुपाने के लिए भी एक बादल काफी थी. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக உட்பிரகாரம் அதை விட சின்னது. देखो उसका मिलापले तंबू का भीतर जो आंगन है उससे भी छोटा है. ஆனால் அதை நிரப்புவதற்கும் ஒரு மேகம் போதுமானதா लेकिन இருந்தது. उसे भरने के लिए भी एक बादल काफी थी. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இது நம்முடைய வாழ்க்கையின் மூன்று நிலைகளை குறிக்கிறது. यह हमारे जीवन की 3 स्थितियों को बताती மூன்று है. இடங்களை இங்கு பார்க்க முடிகிறது. 3 जगह के बारे में यहाँ पे देख இந்த सकते हैं. மலையை குறித்து பார்க்கும் பொழுது इस पर्वत के बारे में देखते समय யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, निर्गमन 3 अध्याय 12 वचन कहती है, இந்த மலையிலே வந்து நீங்கள் எனக்கு ஆராதனை इस செய்வீர்கள். पर्वत पर आकर मेरे लिए आप आराधना करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த மலை என்ன மலை தெரியுமா? ये जो पर्वत क्या है? ஆராதனை செய்கிற மலை. आराधना करने वाली पर्वत है. ஆராதனை செய்கிற இடம். आराधना करने वाली जगह है. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆராதனை செய்கிற இடம் நம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. ये जो आराधना करने वाला एक जगह परमेश्वर का भवन है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய ஆலயத்தை நிரப்புவதற்கு ஒரு மேகம் போதுமானது. हमारे भवन को भरने के लिए एक बादल काफी है क्या? அல்லேலூயா. हालेलुया. அடுத்து பாருங்க வாசஸ்தலம். उसके बाद एक निवास स्थान. ஆண்டு சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குங்க. परमेश्वर कहता मैं आपके संग रहने के लिए मेरे लिए एक निवास स्थान को बनाओ. அப்படினா என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? ஆண்டவரும் நாமளும் ஒண்ணா இருக்கிறதுக்கு ஒரு அறை, அதுதான் வாசஸ்தலம். तो परमेश्वर हम एक साथ रहने के लिए वो निवास स्थान वही है. இது நம்முடைய வீடா இருக்கிறது. ये हमारे घर बनकर है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வீட்டை நிரப்புவதற்கு ஒரு மேகம் போதும். हमारे घर को भरने के लिए एक बादल काफी है. இந்த வசனத்தை நீங்க எங்க இருந்து கேட்டாலும் சரி, इस वचन को कहां से भी सुनो, ஆலயத்துல இங்க இருக்கிற எங்களை நிரப்புகிற ஒரே மேகம் तो यहाँ पे भवन में हमें भरने वाले एक ही बादल வீடுகளிலிருந்து கேட்கிற உங்களையும் அதே மேகம் நிரப்பும். घर पे बैठ के सुनने वाले आपको भी भर देगी. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஒரு மேகம் போதுமானது. एक बादल काफी है. அடுத்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது உட்பிரகாரம். उसका अगला वहां पे कहा गया है भीतरी आंगन. உட்பிரகாரம் भीतरी आंगन இது என்னுடைய சரீரத்தை குறிக்கிறது. ये मेरा शरीर को बताती है. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை मेरे குறிக்கிறது. व्यक्तिगत जीवन को बताती है. என்ன நிரப்புவதற்கு ஒரு மேகம் போதுமானது. मुझे भरने के लिए एक बादल काफी है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். आज वैसा एक महिमा को हम देखने वाले கர்த்தர் हैं. சொல்ல, ஒரு மேகத்தை நான் அனுப்புனா போதும், तो परमेश्वर का एक बादल में भेजूंगा काफी இந்த है. ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரம்பி इस இருக்கும். सारे भवन महिमा से भर நான் जाएगी. ஒரு மேகத்தை அனுப்புனா போதும், मैं एक बादल को भेजा तो நீங்க काफी இருக்கிற है. வீடுகள் முழுவதும் மகிமையினால் நிரம்பும். आप जो रहने वाला घर महिमा से भर जाएगी. கர்த்தர் அனுப்புற ஒரு மேகம் போதும், परमेश्वर भेजने वाला एक बादल काफी है. இருக்கிற ஒவ்வொருடைய தலையை மூடி அது हर एक सिर को
அது நிரப்பும் वो भर देगी அல்லேலூயா हालेलुया ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப हर முடியும் एक को भर सकता அவருக்கு है ஒரு மேகம் போதுமானது उसका एक बादल काफी இன்னைக்கு है அந்த மேகத்தை தான் நம்ம கேட்க போறோம் उस बादल को आज हम எனக்கு पूछने அந்த वाले ஒரு हैं மேகத்தை தாங்கப்பா मुझे वो एक बादल को दे दो நாங்க இருக்கிற ஆலயத்தை நிரப்பட்டும் हम जो रहने वाला भवन को भर எங்கள் दो வீடுகளை நிரப்பட்டும் हमारे घरों को भरने दो எங்களை நிரப்பட்டும் हमें भरने दो அல்லேலூயா அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அப்ப மகிமையினால் நிரப்பப்படுவதற்கு ஒரு மேகம் போதுமானதா இருக்கு महिमा से भरे जाने के लिए एक बादल काफी है ஒரு பெரிய மேகம் கூட்டம் நமக்கு தேவையில்லை एक बड़ा बादल की एक मंडली हमें जरूरत नहीं है மேகங்களுடனே அவர் வருகிற தெய்வம் தான் बादलों के साथ आने वाला परमेश्वर है ஆனால் நம்ம நிரப்புவதற்கு ஒரு மேகம் நமக்கு போதுமா लेकिन हमें भरने के लिए एक बादल काफी है இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அதை கேட்க போறோம் आज परमेश्वर जो मांगने वाले இன்னைக்கு हैं நாங்க மகிமையை நிரப்பப்படும் आज हम महिमा से भरे जाना நாங்க है இருக்கிற இடங்கள் எல்லாம் மகிமையால் हम जो நிரப்பப்படும் जहां पर वहां से महिमा से भरना है எங்கள் மீது ஒரு மகிமையின் மேகத்தை அனுப்புங்கப்பா हमारे ऊपर एक महिमा का बादल को ஒரு भेज மேகத்தை दो அனுப்புங்கப்பா एक बादल को भेज दो அல்லேலூயா हालेलुया வாஞ்சியோடு கேட்டால் चाहत के साथ पूछा வாஞ்சியோடு கேட்டால் चाहत के साथ पूछा நிச்சயமாக இருக்கிற இடங்கள் முழுவதும் மகிமையினால் நிரம்பும் निश्चय जो जहां पर है वहां से महिमा से भर கர்த்தருடைய जाओगे மகிமை இறங்கி வரும் परमेश्वर महिमा उतर कर கர்த்தருடைய மேகம் आएगी இறங்கி வரும் परमेश्वर का बादल उतर कर आएगी விசுவாசிக்கிறீங்களா विश्वास करते हैं क्या அல்லேலூயா हालेलुया ஒரு விசை கண்களை மூடலாமா एक बार आंखों को बंद இருந்த करेंगे இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க जहां पर है वैसी आंखों को இப்ப बंद இந்த करेंगे வேளையில इस हाल में கர்த்தருடைய வார்த்தை உண்மையா இருக்கும் என்றால் परमेश्वर का शब्द सच्चा கர்த்தருடைய है வார்த்தை तो உண்மையா இருக்கும் परमेश्वर என்றால் शब्द सच्चा है நான் तो இருக்கிற இடத்துல என்ன ஒரு மகிமையின் மேகம் मैं நிரப்பட்டும் जहां पर हूं वहां पे एक महिमा का बादल இந்த मुझे இடத்துல ஒரு भरने மகிமை दो மேகம் நிரப்ப यहां पे போகிறது एक महिमा का बादल भरने கொஞ்சம் दो டைரி எல்லாம் கீழ வச்சிட்டு जरा डायरी को नीचे रख அப்பா दो நான் இருக்கிற இடத்துல என்ன மகிமை நிரப்ப पिता முடியுமா में जहां पर है आप महिमा से भर நான் सकते हो இருக்கிற क्या வீட்ல மகிமை நிரப்ப முடியுமா जहां पर घर पे हो நான் आप இருக்கிற महिमा से भर ஆலயத்தை सकते மகிமை हो क्या? நிரப்ப முடியுமா जहां भवन में हो ஓ आप महिमा से भर सकते हो ரஹதினமா क्या? லகதினமோ ஷகரிய லகரபா बाबा, ஆவியானவர் बाबा, சொல்லுகிறார் बाबा, இந்த வேளையில इस இந்த समय வேளையில में, அந்த इस समय மகிமையின் में, மேகம் उस महिमा அந்த के மகிமையின் बादल, மேகம் उस महिमा உன்னை के बादल, நிரப்பிக் கொண்டிருக்கிறது आपको भर रही உங்களை है, நிரப்பிக் கொண்டிருக்கிறது आपको भर रही உங்களை है, நிரப்பிக் கொண்டிருக்கிறது आपको भर रही है, இப்பொழுதே अभी, இப்பொழுதே अभी, கர்த்தருடைய மகிமை परमेश्वर की கர்த்தருடைய महिमा, மகிமை परमेश्वर की இந்த महिमा, இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது इस जगह को भर रही இந்த இடத்தை है, நிரப்பிக் जगह को भर கொண்டிருக்கிறது रही है, நீங்கள் எங்க இருந்தாலும் आप जहां पर எங்க भी हो, இருந்தாலும் जहां पर भी கர்த்தருடைய हो, மகிமை परमेश्वर की கர்த்தருடைய महिमा, மகிமை परमेश्वर की right महिमा, now right now हालेलुया, fill this everywhere தகப்பனே எல்லா सारे जगह இடங்களிலும் भर दो, நிரப்புகிறது सारे जगह எல்லா भर இடங்களிலும் दो, நிரப்புகிறது सारे जगह உங்கள் भर दो, ஒவ்வொருவரையும் आपका हर एक को, ஒவ்வொருவரையும் आपका ஒரு हर एक மகிமையின் को, மேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது महिमा बादल ஒரு भर रही மகிமையின் மேகம் है, நிரப்பிக் महिमा के கொண்டிருக்கிறது बादल भर रही yes है, lord yes yes lord Lord, yes Lord, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க हर एक को भर दो, ஒவ்வொருவரையும் हर நிரப்புங்க एक को भर दो, ஒவ்வொருவரையும் हर एक को நிரப்புங்க भर दो, நாங்க சும்மா வரல ऐसे खाली நாங்க नहीं சும்மா आए, வரல ऐसे தகப்பனே खाली नहीं आए, ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம் तैयारी के साथ आए ஆயத்தத்தோடு हैं, வந்திருக்கிறோம் तैयारी के साथ மலையில आए ஏறி हैं, வந்திருக்கிறோம் पर्वत पर चढ़कर மலையில आए ஏறி हैं, வந்திருக்கிறோம் पर्वत पर चढ़कर आए மோசே हैं, மலையில் ஏறினான் मूसा पर्वत पर மோசே चढ़ा, மலையில் ஏறினான் मूसा पर्वत पर चढ़ा, மேகம் வந்து மூடினது बादल आके ढाप மேகம் வந்து ली, மூடினது बादल आके ढाप ली, இன்னைக்கு நாங்க ஆலயத்துல आज வந்திருக்கிறோம்ப்பா भवन पर आए हैं, எங்க வீடுகளை காத்திருக்கிறோம் हमारे घर पर தகப்பனே. बाट चोरे, மகிமை நிரப்புவதாக महिमा भरने दो, மகிமை நிரப்புவதாக महिमा से भरने மகிமை दो, நிரப்புவதாக महिमा भरने दो, நீமாக ரதினாமோ சாந்தோனாக ரியலகரபா லகதனமோ ஷகதுனக லகரபா கர்த்தருடைய மகிமை परमेश्वर की महिमा, கர்த்தருடைய மகிமை परमेश्वर की महिमा ஒவ்வொரு இடங்களில் நிரப்பும் हर एक जगह को भरने दो। அவருக்கு மலை காட்டுல இருக்குங்க ஒரு மலை காட்டுல இருந்துச்சு एक पर्वत जंगल पर थी, அந்த இடத்தையும் கர்த்தர் நிரப்பினார்ல उस जगह को भी परमेश्वर ने भर दिया, ஆசரிப்பு கூடாரம் मिलाप वाले तंबू ஜனங்கள் நடுவுல இருந்தது लोगों के बीच में थी, அதையும் கர்த்தர் நிரப்பினார்ல उससे भी परमेश्वर ने भरा ना, அல்லேலூயா हालेलुया। உட்பிரகாரம் எங்க இருந்தது தெரியுமா भीतर की आंगन कहाँ पे थी पता है? ஆசரிப்பு கூடாரத்தின் மிகவும் மகிமையான இடத்துல இருந்தது मिलाप वाले तंबू की बहुत महिमा भरी जगह पर थी, அதையும் கர்த்தர் மகிமையால் நிரப்பினார் उससे भी परमेश्वर महिमा से भर அதையும் दिया, கர்த்தர் மகிமையினால் उससे நிரப்பினார் भी परमेश्वर महिमा से भर दिया। நீங்க எங்க இருக்கிறீங்கங்க தேவனுக்கு பொருட்டல்ல आप कहाँ पर है वो परमेश्वर के लिए बहुत बड़ी बात நம்ம नहीं எங்க है, இருக்கிறோங்க தேவனுக்கு பொருட்டல்ல आप कहाँ पर है परमेश्वर की बड़ी बात नहीं है। மகிமையை பார்க்க ஏறி வந்திருக்கிறேன் நீங்க ஒப்பு கொடுத்தா मैं महिमा को देखने के लिए चढ़कर आया बोल के समर्पण கர்த்தர் किए அந்த तो மகிமையின் மேகத்தினால் நிரப்புவார் प्रभु उसे महिमा के அந்த बादल से மகிமையின் भर மேகம் देगा, நிரப்பும் उस महिमा के बादल से என்னை भरेगी, நிரப்பும் मुझे भर दो, என்னை நிரப்பும் मुझे भर दो, எங்களை நிரப்பும் हमें भर दो, எங்களை நிரப்பும் हमें भर दो, எங்களை நிரப்பும் हमें भर दो, இப்பொழுதே நிரப்பும் अभी भर दो, இப்பொழுதே நிரப்பும் अभी भर दो, இப்பொழுதே நிரப்பும் अभी ही भर दो, இப்பொழுதே நிரப்புகிறது अजय अभी भर रही है। Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र நன்றி आत्मा, ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा। அடுத்ததாக ஒரு மேகம் என்ன செய்யும்? अगला बार अगले दूसरे बादल क्या करती है? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனம். पहला राजा 18 अध्याय उसका 1 ராஜாக்கள் 18:44. 18 अध्याय 44। ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. एक मनुष्य का हाथ सा एक छोटा सा बादल उठ रहा था। ஹalleluya. हालेलुया। ஒரு சிறிய உள்ளங்கை மேகம் அளவுதான். एक मनुष्य का हाथ मुट्ठी भरी एक बादल। சீனாய் மலையில இறங்கின மேகத்துக்குலாம் அளவு இல்ல. सिनाई पर्वत में उतरा हुआ बादल का हिसाब नहीं था। ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கின மேகத்துக்கு ஒரு டைமென்ஷன்லாம் சொல்லப்படல. तो मिलाप वाले तंबू पर उतरा के बादल के बारे में क्या हिसाब थी करके नहीं बताई गई। ஹalleluya. हालेलुया। ஆனா இங்க பார்க்கறோம் ஒரு உள்ளங்கை அளவு தான். लेकिन यहाँ पे देखते हैं एक मुट्ठी भरी। It's a small
cloud, ஒரு சின்ன cloud एक தான். छोटा सा हाथ के समान एक छोटा सा बादल. ஹalleluya. हालेलुया. ஆனா பாருங்க அந்த உள்ளங்கை அத்தனை மேகம் தான். ये जो हाथ अपने हाथ की जो इतने बादल, ஆனா எலியா சொல்லுகிறாரு एलिया कहता है பெருமழை வர போகுது. एक बहुत बड़ा बारिश होने वाली है. பெருமழை வர போகுது. एक भारी बारिश होने वाली है. ஹalleluya. हालेलुया. அப்ப ஒரு சிறிய மேகம் एक छोटा बादल ஒரு பெரிய மலையை கொண்டு வந்து நிரப்ப முடியும். एक बहुत बड़ा एक बारिश को ले आके भर सकती है. ஹalleluya. हालेलुया. ஆனா எப்போ நிரப்பும் தெரியுமா? लेकिन कब भरेगी? எப்போ அந்த சிறிய மேகம் ஒரு பெரிய மலையை கொண்டு வந்துச்சு? कब एक छोटा बादल एक बड़ा बारिश को लाई? இங்க ஒரு மூன்று மனிதரை நம்ம பார்க்கிறோம். यहाँ पे 3 मनुष्यों को हम देखते हैं. மூன்று பேர் அங்க நிக்கறாங்க. 3 लोग यहाँ पे खड़े हैं. ஆகாப் நிக்கறார், आहाब खड़ा है, எலியா நிக்கறார், एलिया खड़ा है, எலியாவுடைய ஊழியக்காரன் நிக்கறார். एलिया के सेवक खड़ा है. ஹalleluya. हालेलुया. இந்த மூன்று பேர் அங்க என்ன பண்ணுனாங்க? यहाँ पे 3 लोग वहाँ पे क्या किए? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். वही बहुत बड़ा मुख्य है. ஹalleluya. हालेलुया. 3 வருஷம் மழை இல்ல. 3.5 साल बारिश नहीं है. ராஜா எலியாவை நம்பி வந்திருக்கிறார். राजा एलिया को ऊपर भरोसा करके आया है. எலியா சொல்லிட்டாரு, एलिया कह दिया நான் சொல்ல போற மழை வர போகுது. मैं कहने वाला बारिश होने ஆண்டவர் वाली என்கிட்ட है. சொல்லிட்டாரு. परमेश्वर ने मेरे से कह दिया. ராஜா எலியாவை நம்பி வந்துட்டாரு. राजा एलिया के भरोसे के ऊपर आ गया. ஊழியக்காரனுக்கு வேற வழியே இல்ல, வந்துதான் ஆகணும். सेवक को कुछ चारा नहीं था, उपाय नहीं थे, वो भी आ गया. ஹalleluya. हालेलुया. இந்த மூன்று பேர் அங்க நிக்கறாங்க. ये 3 लोग वहाँ पे खड़े हैं. எலியா சொல்றாரு ஒரு உள்ளங்கை மேகம் அங்க தெரியுது. एलिया कहता है एक छोटा सा हाथ भरा बादल वहाँ पे दिखती है. ஊழியக்காரன் சொல்றாரு, सेवक कहता है, எலியா சொல்றாரு ஒரு பெரிய மழை வர போகுது. एलिया कहता है बहुत बड़ा बारिश होने இந்த वाली है. மூன்று பேர் எப்படி இருந்தார்கள் அங்க? ये 3 लोग कैसा खड़े थे वहाँ அப்படி पे? நம்ம காத்திருந்தா நிச்சயமா இந்த இடத்துல மழை பெய்யும். ऐसे हम बाट जोएंगे तो ये जगह पर वो बारिश இந்த होगी. இடத்துல ஒரு அபிஷேகத்தில் மழை பெய்யும். यहाँ पे एक अभिषेक की बारिश होगी. ஹalleluya. हालेलुया. ஆகாப் எப்படி காத்திருந்தார்? आहाब कैसे बाट जो रहा था? எதிர்பார்ப்பு இருந்துச்சு. उसके पास बाट जोना थी. அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. उसके पास एक बहुत बड़ा बाट जोना. 3 வருஷம் என் தேசத்துல மழை இல்ல. 3.5 साल मेरे देश में बारिश தேசம் नहीं है. முழுவதும் பஞ்சமா இருக்கு. सारे देश में अकाल ही अकाल என் है. ஜனங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அலையறாங்க. मेरे लोग खाने के लिए कुछ नहीं, ऐसा मारे मारे ஒரு फिर रहे हैं. ராஜாவாகிய என்னுடைய கடமை என்ன தெரியுமா? मेरे एक राजा नामक मेरे लिए एक जिम्मेदारी क्या है? இந்த ஜனத்துக்கு சரியான சாப்பாடு கொடுக்கணும். इस लोगों के लिए अच्छा एक भोजन देना है. இந்த ஜனத்தை ஒரு நல்ல நன்மையினால் நிரப்பணும். इस लोगों को भलाई से भरना है. ஆனா என்னால முடியலையே. लेकिन मेरे से ये हो नहीं पा ஏன்னா रहा है. 3 வருஷம் மழை இல்ல. क्योंकि 3.5 साल बारिश नहीं है. ஹalleluya. हालेलुया. அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. एक बाट जो ना उसके पास थी. எப்படியாவது மழை பெஞ்சிருமா? कैसा भी करके बारिश हो जाएगा. எப்படியாவது மழை பெஞ்சிருமா? कैसा भी करके बारिश हो जाएगा. மழை பெஞ்சா என் தேசம் செழிப்பாயிரும். अगर बारिश होगा तो मेरे देश என் ஜனங்கள் हरियाली நல்லா बन சாப்பிட जाएगी. ஆரம்பிச்சிருவாங்க. मेरे लोग अच्छे खाने लगेंगे. என் ஜனங்கள்லாம் பட்டினியா சாக மாட்டாங்களே. मेरे लोग भूखे से नहीं मरेंगे. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆகாப்புக்கு இருந்தது. एक बहुत बड़ा बाट जो ना आहाब के पास அப்படிதான் था. அந்த மலையில வந்து நிக்கறாருங்க. वैसे ये पर्वत पे आके खड़ा है. ஹalleluya. हालेलुया. அந்த மலையில வந்து நிக்கும்போது அப்படிதான் எதிர்பார்த்து उस இருப்பார். पर्वत पे आके खड़े होते से वैसे ही बाट जोता होगा. ஹalleluya. हालेलुया. அதுவரைக்கும் எலியாவுக்கு விரோதமான செயல்பட்ட ஒரு மனுஷன் தான். तब तक एलिया के विरुद्ध काम करने वाला एक मनुष्य था. ஆனா இப்போ எலியா கூப்பிட்டோன்னா வந்து நிக்கறார் பாருங்க. देखो अब एलिया बुलाते ही आके खड़ा है. देखो காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா? देश आशीर्वाद पाएगा ஜனங்கள் क्या? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. मेरे लोग आशीर्वाद पाएंगे क्या? தேசத்துல ஒரு மழை பெஞ்சிராதா? मेरे देश में एक बारिश ஒரு नहीं हो கொஞ்சம் जाएगा மழை क्या? பெஞ்சா கூட एक थोड़ा बारिश होगा तो भी ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்களே. मेरे लोग आशीर्वाद पाएंगे. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. बहुत बड़ा बाट जो ना उसके पास அப்பதான் வந்து थी. நின்னாராங்க. वैसे आके वहां पे खड़े थे. எலியா எப்படி நின்னார்? एलिया कैसे खड़ा था? வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, सेवक को देख के कहा நீ அங்க தூரத்துல போய் பாரு. तू वहां पे दूर में जाके देख. தன்னுடைய முகம் முழங்கால் படியிட ஜெபித்து अपने கொண்டிருந்தார். मुंह घुटने में लगने लायक वो प्रार्थना कर रहा था. ஜெபத்தோடு वो காத்திருக்கிறார். प्रार्थना के साथ बाट जो रहा था. ஹalleluya. हालेलुया. சும்மா காத்திருக்கல. ऐसे व्यर्थ बाट नहीं जो रहा था. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखिए. தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறேன், परमेश्वर के समूह में खड़े रहने वाला मैं कहता हूँ, இந்த தேசத்துல நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாதுன்னு சொன்ன அதே எலியா தான். इस देश में बारिश नहीं होगा ऐसे कहने वाला वही एलिशा. ஹalleluya. हालेलुया. 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 17 अध्याय पहला वचन कहती है, என் வாக்கின்படியே அன்றி मेरे शब्द से ही இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று इस साल में बारिश या ओस नहीं गिरेगी. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். इजराइल का परमेश्वर यहोवा का समूह में खड़े रहने वाला मैं कहता हूँ. மழையை நிப்பாட்டுறதுக்கு बारिश को रोकने के लिए ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்தார், கட்டளை கொடுத்தார். जरा एक आज्ञा दिया, கட்டளை தான் கொடுத்தார். सिर्फ आज्ञा दिया. ஆனா இப்ப மழை பெய்யதுக்கு लेकिन अभी बारिश बरसाने के लिए கட்டளை கொடுக்கல. आज्ञा नहीं दी. முழங்கால்ல பட உட்கார்ந்து ஜெபிக்க ऐसा उसको मुंह घुटने में लगने लायक वो प्रार्थना करता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஜெபத்தோடு காத்திருக்கிறார். प्रार्थना के साथ बाट जोता है. இன்னைக்கு நம்ம அப்படி காத்திருக்கிறோமா? ऐसा आज हम बाट जो रहे हैं क्या? யாரெல்லாம் இப்ப ஜெபத்தோடு காத்திருக்கிறீங்களோ, जो कोई आज प्रार्थना के साथ बाट जोते हैं, என் வாழ்க்கையில மழை வரணும்ப்பா. मेरे जीवन में एक बारिश होना है. என் ஆசீர்வாதம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். मुझे एक आशीर्वाद चाहिए मेरे जीवन में. தேசம்லாம் வறண்டு போய் मेरे கிடக்குது. देश पूरा सूखा सूखा पड़ा है. என் ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் வறண்டு போய் मेरा கிடக்குது. आत्मिक जीवन सूखा सूखा पड़ा है. கொஞ்சம் ஒரு அபிஷேகத்தின் மழையை கொடுங்களேன். थोड़ा एक अभिषेक की बारिश को दे दो. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க, जो कोई प्रार्थना करते हैं, ஜெபத்தோடு காத்திருக்கிறவனுக்கு மழை பெய்யும். प्रार्थना के साथ बाट जोने वाले को बारिश
बारिश होगी, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு மழை तो பெய்யும். बाट जोने वाले को बारिश होगी। மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறார், तीसरा एक है ஊழியக்காரன். सेवक। எலியா சொல்றாரு, एलिया कहता है நான் ஜெபம் பண்றேன். मैं प्रार्थना करता हूँ। ஆகாப் அவர் பாட்டுல நின்று இருக்காரு ஒரு பக்கத்துல. आहाब एक तरफ ऐसी खड़ा है, வேலைக்காரனை பார்த்து சொல்ல, நீ தூரமா போய் பாரு. वो टहलुआ को देख के कहता है दूर जाके देख। அல்லேலூயா. हालेलुया। முதல் முறை பார்த்துட்டு வந்தாரு, पहले बार देख कर आया, ஒண்ணுமே தெரியலப்பா. कुछ नहीं दिखा, மறுபடியும் அனுப்புறாரு, फिर से भेजता है, ஒண்ணுமே தெரியல. कुछ नहीं दिखा, மறுபடியும் அனுப்புறாரு, फिर से भेजता है, 7 முறை அப்படி அனுப்புனார். 7 बार ऐसे भेजा। இந்த ஊழியக்காரன் தளரல பாருங்க. ये जो सेवक कभी नहीं थका, பிரயாசப்பட்டான், जो प्रयास किया, பிரயாசப்பட்டான். वो मेहनत किया। தன்னுடைய ஊழிய தாசனாகிய எலியா என்ன சொன்னாரோ हमारे उसका मालिक ने क्या कहा, அத்தனை முறையும் அவ்வளவு தூரம் சென்று பார்த்து விட்டு வந்து கொண்டு उतने बाहर वहां पे जाके देख के फिर से लौटता है, फिर जाता है, फिर आता है। பிரயாசத்தோடு காத்திருக்கோமா? प्रयास के साथ हम बाट जोते हैं क्या? பிரயாசத்தோடு காத்திருந்தா आज हम परिश्रम के साथ बाट जोएंगे, நிச்சயமாய் மழையை பார்க்கலாம். निश्चय बारिश को देख सकते हैं, நிச்சயமாக மழையை பார்க்கலாம். निश्चय बारिश को देख सकते हैं। உள்ளங்கை மேகம் போதும். जो एक हाथ भर एक बादल இந்த काफी है। 3 பேருக்கு ये जो तीनों लोगों को ஒரு பெரிய மேகம் வந்து மழையை பெய்யணும் அவசியமே இல்லை. एक बहुत बड़ा बादल आकर बारिश को बरसाना अवश्य नहीं थी। ஏன் தெரியுமா? क्यों पता है? ஏன் தெரியுமா? क्यों पता है? இவர்களுக்கு உள்ளாக இருந்த விசுவாசம் इनके अंदर जो विश्वास थी, பெரிய மேகத்தை காட்டிலும் பெருசு. ये जो बड़े बादल से भी बड़ा है। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய மேகத்தை காட்டிலும் இது பெருசு. कितना भी बड़ा बादल होने तो उससे भी बड़ा है, ஏன்னா இவன் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான். क्योंकि बाट जोड़ना के साथ आए ஒரு हैं। சின்ன மேகம் தெரிஞ்சா போதும், एक छोटा सा बादल दिखी तो काफी है, என் தேசம் நிரம்பும். मेरे देश भर जाएगी। இவன் ஜெபித்துக் கொண்டு ये இருக்கிறார்கள். प्रार्थना कर रहा है, ஒரு சின்ன மேகம் தெரியுதா? एक छोटा सा बादल दिखती है அது क्या? போதும், என் ஜெபத்திற்கான பதில் வந்துரும். वो काफी है, मेरे प्रार्थना का उत्तर आ என் जाएगी, ஜெபத்திற்கான பதில் வந்துரும். मेरे प्रार्थना का उत्तर आ சிறிய जाएगी। மேகம் போதும்பா, एक छोटा बादल काफी எனக்கு ஒரு है, பெரிய மேகம் வேண்டாம். मुझे एक बहुत बड़ा बादल இந்த जरूरत नहीं உள்ளங்கை है। அளவு மேகம் எனக்கு एक போதும். हाथ से छोटा सा बादल काफी அதுதான் है। விசுவாசம். वही विश्वास, அதுதான் விசுவாசம். वही विश्वास, அதுதான் விசுவாசம். वही विश्वास। அந்த ஜெபத்தோடு காத்திருந்தா उस प्रार्थना के साथ बाट जोएंगे நீங்க இருக்கிற இடத்துல இப்பொழுது மழை பெய்யும். जहाँ पर बैठे நீங்க वहाँ पे இருக்கிற बारिश இடத்துல होगी, இப்பொழுது அபிஷேகம் இறங்கும். जहाँ पर बैठे वहाँ पे अभिषेक அபிஷேகத்தை उतरेगी, நடத்தணும் அவசியம் இல்ல. अभिषेक पे चलना आवश्यक நீங்க नहीं இருக்கிற है। இடத்துல இப்பொழுது அபிஷேகத்தின் आप மழை जहाँ पर பெய்யும். खड़े हैं वहाँ पे अभिषेक की बारिश होगी। பிரயாசத்தோடு வந்திருக்கிறீங்களா? परिश्रम के साथ आए क्या? பிரயாசத்தோடு परिश्रम வந்திருக்கிறீங்களா? के साथ आए क्या? ஒரு முறை அல்லப்பா, एक बार नहीं, எத்தனை முறை ஆனாலும் कितने बार भी என் होने दो, விசுவாசத்தை விட மாட்டேன், मेरे विश्वास को नहीं என் ஜெபத்தை छोड़ूंगा, விட மாட்டேன், मेरे प्रार्थना को नहीं என் छोड़ूंगा, வைராக்கியத்தை விட மாட்டேன், मेरे जिद को नहीं छोड़ूंगा, நான் என்னுடைய முயற்சியை விட மாட்டேன். मेरे परिश्रम को नहीं என் छोड़ूंगा, அப்பாவிடம் இருந்து मेरे पिता के साथ பெருமழையை பார்க்கிற வரைக்கும் एक बड़ा बारिश देखने என்னுடைய तक பிரயாசம் ஒளியாது, मेरे परिश्रम कभी नहीं என்னுடைய हटेगी, பிரயாசம் நிற்காது, मेरे परिश्रम कभी என்னுடைய नहीं பிரயாசம் रुकेगी, நிற்காது, मेरे परिश्रम कभी नहीं என்னுடைய रुकेगी, ஊழியம் நிற்காது, मेरे सेवा कभी नहीं என்னுடைய ஊழியம் रुकेगी, நிற்காது, मेरे सेवा कभी என்னுடைய नहीं ஜெபம் रुकेगी, நிற்காது. मेरे प्रार्थना कभी नहीं நீ रुकेगी। ஷகதீனமாகரபா, லிகரதனமோ ஷகரியலகலபா. பெருமழையை கொண்டு வருவதற்கு, एक बड़ा बारिश பெருமழையை கொண்டு வருவதற்கு बड़ा बारिश के ஒரு लिए சிறிய மேகம் போதும், एक छोटा बादल ஒரு काफी சிறிய है, மேகம் போதும். एक छोटा बादल काफी है। லிகரதனமோ ஷகதீனகலகரபா. ஆகாப் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? आप क्या चाह रहा था? ஆசீர்வாதத்தின் மழையை காத்திருக்கிறார். आशीर्वाद की बारिश के लिए बाट जो रहा था। ஆசீர்வாதம் வேணும்பா, आशीर्वाद चाहिए, இதற்காக காத்திருக்கிறார். इसके लिए बाट जो रहा था। எலியா எதற்கு காத்திருக்கிறார்? एलिया किसके लिए बाट जो रहा था? வல்லமையின் மழை வேணும். सामत की बारिश, நான் ஜெபிக்கிறேனே, मैं प्रार्थना करता हूँ ना, தேசத்துல உம்முடைய வல்லமை வெளிப்படாதா? देश में आपकी सामत प्रकट नहीं होगा உம்முடைய क्या? பராக்கிரமம் வெளிப்படாதா? आपकी पराक्रम प्रकट नहीं உம்முடைய होगा क्या? மகத்துவம் வெளிப்படாதா? आपके महत्व प्रकट नहीं होगा क्या? எதற்கு காத்திருக்கிறோம் நம்ம? किसके लिए बाट जोते हैं हम? ஆசீர்வாதத்தின் மழைக்காய் காத்திருக்கிறீங்களா? आशीर्वाद की बारिश के लिए बाट जोते हैं क्या? கர்த்தர் கொடுப்பார். प्रभु देगा। வல்லமைக்காய் காத்திருக்கிறீங்களா? सामत के लिए बाट जो रहे हैं क्या? கர்த்தர் கொடுப்பார். प्रभु देगा। ஊழியக்காரர் எதுக்கு காத்திருக்கிறார்? सेवक किसके लिए बाट जो रहा है? அதிசயத்தின் மழைக்காய் காத்திருக்கிறான். अद्भुत एक बारिश के लिए बाट 3 जो रहा வருஷ है। தேசத்துல மழை இல்ல. 3.5 साल देश में बारिश இப்போ नहीं நாங்க है। ஜெபிக்க போகிறோம். अब हम प्रार्थना करने वाले இப்போ हैं। நாங்க பிரயாசப்பட अभी போகிறோம். परिश्रम करने वाले மழை हैं। நிச்சயமாய் बारिश உண்டாகும். निश्चय होगी। ஒரு அதிசயம் நிச்சயமாய் एक நடக்கும். अद्भुत निश्चय होगी। ஒரு அற்புதம் நிச்சயமாய் एक நடக்கும். चमत्कार निश्चय होगी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? हम किसके लिए हम वेट நம்ம कर रहे ஏன் हैं? காத்திருக்கிறோம்? हम किसके लिए बाट जो रहे हैं? ஹalleluya, हालेलुया। ஆசீர்வாதம் வரணும்பா, आशीर्वाद आनी चाहिए, வல்லமை வரணும்பா, सामत आनी चाहिए, அதிசயம் நடக்கணும். अद्भुत काम होना है। இப்படி 3 பேர் காத்திருந்தார்கள். ऐसे 3 लोग बाट जो இந்த रहे 3 थे। பேர் ऐसे 3 காத்திருந்தார்கள். लोग बाट जो रहे थे। இந்த 3 பேருடைய காத்திருப்பதற்கான பதில்தான் ये जो உள்ளங்கை மேகம். ये 3 लोग बाट जो रहे उसका उत्तर ही एक छोटा सा हाथ भरा एक बादल। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய காத்திருத்ததின் பலன்தான் हमारा बाट जोने की एक प्रतिफल உள்ளங்கை மேகம். छोटा सा हाथ की बादल, உள்ளங்கை மேகம் छोटा हाथ की
की बादल அது போதும். वो काफी है। 3.5 வருஷ பஞ்சத்தை ஒரே நாள்ல மாத்தி போடும். 3.5 साल के अकाल को एक ही दिन में बदल डालेगी। 3.5 வருஷ தரித்திரத்தை ஒரே நாள்ல மாத்தி போடும். 3.5 साल की दरिद्र को एक ही दिन में बदल डालने के लिए। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? ஆண்டவர் நிச்சயமாக அந்த மழையை பொழிவார். परमेश्वर निश्चय वो बारिश को बरसाएगा। அதுக்கு ஒரு சிறிய மேகத்தை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். एक छोटा सा बादल से हम स्थिर करेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த அபிஷேக கூட்டத்தை வந்த உங்களுக்கு ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். इस अभिषेक के प्रार्थना में आए हुए आपके लिए परमेश्वर वही कहता है। எதற்காக காத்திருக்கிறீங்க? किसके लिए बाट जोते हैं? எப்படி காத்திருக்கிறீங்க? कैसे बाट जोते हैं? எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்களா? चाहत के साथ बाट जो रहे क्या? ஜெபத்தோடு காத்திருக்கிறீங்களா? प्रार्थना के साथ बाट जो रहे क्या? பிரயாசத்தோடு காத்திருக்கிறீங்களா? परिश्रम के साथ बाट जो रहे क्या? நிச்சயமாய் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். निश्चय आशीर्वाद की बरसात होगी। நிச்சயமாக வல்லமையின் மழை பெய்யும். निश्चय सामर्थ की बरसात होगी। நிச்சயமாக அற்புத அதிசயங்களின் மழை பெய்யும். निश्चय अद्भुत चमत्कार की बारिश होगी। ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார். लोग देख के अचंभ होंगे। ஹalleluya हालेलुया। ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார். लोग देख के अचंभ होंगे। ஹalleluya हालेलुया। ஒரு மேகம் போதும்பா. एक बादल काफी है प्रभु, எங்க வாழ்க்கையை மகிமையினால் நிரப்புவது. हमारे जीवन को महिमा से भरने के ஒரு लिए। மேகம் போதும்பா. एक बादल काफी है, நாங்க எதிர்பார்த்த மழையை கொடுப்பது. हम जो बाट जोने वाला बारिश को देने के लिए। ஹalleluya हालेलुया। இன்னொரு மேகத்தை பார்க்கலாம். और एक बादल को देखेंगे। மத்தேயு 17 அதிகாரத்தின் 5ஆம் வசனம். मत्ती 17 अध्याय 5वां वचन। அங்க சொல்லப்பட்டு இருக்கு Matthew chapter 17 verse 5. मत्ती की किताब 17 अध्याय 5वां वचन। அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹalleluya. वो बोल ही रहा था कि ப்ளீஸ் அந்த வசனம் போடுங்கம்மா. वो बोल ही रहा था कि देखो एक उजले बादल ने उन्हें छा लिया और देखो उस बादल में से यह शब्द निकला कि ये मेरा प्रिय पुत्र है जिससे मैं प्रसन्न हूँ, इसकी सुनो। ஹalleluya. हालेलुया। இங்கு ஒரு ஒளியுள்ள மேகம் வருகிறது. अभी एक उजाला एक बादल आती है। நடந்த சம்பவம் என்ன? यहाँ पे वो संभव क्या है? 3 சீஷர்களை இயேசு கிறிஸ்து நடத்தி கொண்டு போனார். 3 चेलों को यीशु मसीह ने ले गया। பேதுரு, யாக்கோபு, யோவான். पतरस, याकूब और 3 பேர் यूहन्ना, போனாங்க. 3 लोग गए। அங்க போனோனே இயேசு கிறிஸ்து அங்க போனோனே மறுரூபம் ஆயிட்டார். वहां पे जाते यीशु मसीह रूपांतर हो गया। ஹalleluya. हालेलुया। மறுரூபத்தோடு பார்க்கறாங்க. रूपांतर के साथ देखते हैं। கூட எலியாவும் மோசேயும் வந்து நிக்கறாங்க. साथ में एलिया और मूसा के खड़े हैं। பேதுரு உடனே சொல்லுகிறார், पतरस तुरंत कहता है நம்ம ஒன்னு பண்ணுவோம், हम एक करेंगे, உமக்கு சித்தமானால் आपकी इच्छा हो तो இந்த இடத்துல 3 டென்ட் போடுறோம். इस जगह पर 3 तंबू को लगा देंगे। உங்களுக்கு ஒன்னு, आपके लिए एक, மோசேக்கு ஒன்னு, मूसा के लिए एक, எலியாவுக்கு ஒன்னு. एलिया के लिए एक। பரவாயில்ல, நாங்க வெளிய வெயில்ல காஞ்சி விடுதோம், பனில காஞ்சி விடுதோம். ठीक है, हम बाहर धूप में या ओस में रह जाएंगे। ஹalleluya. हालेलुया। 3 பேருக்கு 3 கூடாரத்தை போட்டு உட்கார்ந்துரும். 3 लोग 3 तंबू को खड़ा करेंगे, बैठ जाएंगे। இப்போ இவன் சொன்ன உடனே अब ये कहते ही ஒரு மேகம் இவர்கள் மீது நிழலிட்டது. एक बादल इनके ऊपर छा गई। இயேசு மீது அல்ல, यीशु मसीह के ऊपर नहीं, இவர்கள் மீது நிழலிட்டது. इनके ऊपर छा गई। அந்த மேகம் என்ன சொல்லிச்சு? वो बादल क्या कही? ஹalleluya. हालेलुया। அங்க பாருங்க, वहां पे देखिए, இவர் என்னுடைய நேசகுமாரன். ये मेरा प्रिय पुत्र है। முதலாவதாக पहला, இவங்க இயேசுவோடு இருந்த ஒரு சீஷர்கள். ये यीशु मसीह के साथ रहे हुए चेले हैं। இயேசுவோடு எப்படி இருந்தாங்க தெரியுமா? यीशु मसीह के साथ कैसे रहे? இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் ये பொழுது 3 लोगों के जीवन को देखते समय எங்கெல்லாம் இயேசு தனிமையா போக விரும்பினாரோ இவங்களெல்லாம் கூட்டி போனார். जहां जहां यीशु अकेले में जाना चाहता था वहां पे इनको लेके गया। ஒரு பிள்ளையை உயிர்ப்பிக்க விரும்பினாலும் அங்க இந்த 3 பேரை கூட்டி போனார். एक बच्चों को जिलाने के लिए चाहा वहां पे इनको लेके गया। ஜெபிக்க போனாலும் அங்க 3 பேரை கூட்டி போனார். प्रार्थना करने के लिए गए वहां पे भी 3 लोगों को ஒரு ले இடத்துல அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறார். एक जगह पे जाके वो बैठा है। 3 பேரும் தனியா உட்கார்ந்து போய் ஆண்டவர்ட்ட கேக்குறான், வருங்காலம் எப்படி இருக்கும்? तीनों अकेले जामे जब पूछते हैं आने वाले दिन कैसी होगी? எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தனிமையை விரும்பினாரோ அங்கெல்லாம் இந்த 3 பேர் போனார். जहां जहां यीशु मसीह अकेलेपन को चाहा वहां पे 3 लोग गए। அப்படி போன இயேசுவோடு தனித்திருந்த சீஷர்கள். ऐसे अकेले में गए रहने वाले चेले थे। ஆனா இப்போ பேதுரு வார்த்தை சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? अभी पतरस क्या कहता है? உமக்கு ஒரு கூடாரம், மோசே எலியாவுக்கு ஒரு கூடாரம். आपके लिए तंबू, मूसा एलिया के लिए तंबू। அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? उसका मतलब क्या है? இயேசு கிறிஸ்து, மோசே, எலியா ஒரே எல்லாம் சமமா தான் இருக்கறாங்கன்னு நினைச்சிட்டாரு. तो यीशु मसीह, मूसा, एलिया एक बराबरी में है करके उसने सोच लिया। ஹalleluya. हालेलुया। அந்த மேகம் வந்த உடனே वो बादल आते ही பிதா பேச ஆரம்பித்தார். पिता बात करने लगा। என்ன சொன்னார் தெரியுமா? क्या कहा पता है? இவர் என்னுடைய நேசகுமாரன். ये मेरा प्रिय पुत्र அப்படினா है। என்ன அர்த்தம் தெரியுமா? उसका मतलब क्या है? Jesus is the unique person. यीशु मसीह एक அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். एक भिन्न गुण वाला एक मनुष्य அவர் है। மோசேக்கும் எலியாவுக்கும் ஒப்பானவர் அல்ல. मूसा और एलिया के तुल्य में नहीं है। हालेलुया. हालेलुया। இவன் யார்? இயேசுவோடு தனியா இருந்த சீஷர்கள். तो यीशु मसीह के साथ अकेले रहे हुए चेले हैं। இன்னும் இயேசுவை பத்தி ஒழுங்கா தெரியாது. अब यीशु मसीह के बारे में अच्छी तरह नहीं जानते थे। ஹalleluya. हालेलुया। ஏன் இன்னைக்கு மேகம் தெரியுமா? क्यों आज बादल இன்னைக்கு चाहिए? ஏன் நமக்கு மகிமை வேணும் தெரியுமா? आज क्यों महिमा चाहिए? இயேசுவோடு இருக்கிறவர்கள் தான். यीशु मसीह के साथ रहने वाले हैं, ஆனா இயேசுவை முழுவதுமா அறியல. यीशु मसीह के पूरी तरह से नहीं जान இன்னும் लिए முழுசா தெரியல. और भी पूरी तरह से नहीं जान लिए। ஹalleluya. हालेलुया। இயேசுவையும் மோசேயும் எலியாவையும் ஒண்ணாத்தான் ஒப்பிட்டு பார்க்கறார். यीशु मसीह मूसा एलिया को एक बराबरी में देखते हैं। இப்படிதான் 3 பேர் பார்த்தாங்க. ऐसी तीनों लोग को देखे। பிதா சொன்னார், नहीं, पिता ने कहा மோசே எலியா போல ஏன்
இயேசு அல்ல, मूसा और एलिया के समान यीशु मसीह नहीं அவர் है। என்னுடைய वो நேசகுமாரன், मेरा प्रिय पुत्र है, அவன் ஏன் குமாரன். वो मेरा पुत्र है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை இன்னும் அதிகமா அறியணுமா? यीशु मसीह का और अधिक जानना है क्या? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? एक सच्चाई के मैं कहता हूँ, நம்ம எத்தனையோ முறை தனித்து ஜெபிக்கிறோம், हम कई सारे बार अकेले में प्रार्थना करते हैं, அப்படிதானே? ऐसा है இந்த ना? சீஷர்கள் போல எத்தனையோ முறை ஆண்டோடு தனியா இருக்கிறோம். ये चेले भी परमेश्वर के साथ कई सारे समय अकेले சில में थे। பேர் தனித்து ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு कई सारे लोग अकेले में प्रार्थना करते हैं, ऐसे बोलते हैं, தனியாவே இருப்பாங்க, जो अकेले में रहते हैं ஆனா ஆண்டோடு இருக்க மாட்டாங்க. लेकिन परमेश्वर के साथ नहीं रहते அது हैं, வேற மேட்டர். वो दूसरा बात है। ஹல்லேலூயா. हालेलुया। அது தனியா இருக்க இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு वो उसमें अकेलेपन में रहना ऐसा नहीं रहा तो भी बहुत अच्छा था। சில பேர் அப்படிதான் ஒரு பெரிய பரிசுத்தவங்களா இருப்பாங்க. बड़े बड़े पवित्र लोग वैसे ही रहते हैं। நான் யார் கூடயும் ஜெப மாட்டேன், தனியா தான் ஜெப मैं பண்ணுவேன். किसके साथ भी प्रार्थना नहीं करूंगा, अकेले में प्रार्थना நான் யார் करूंगा। கூடயும் உபவாசம் பண்ண மாட்டேன், நான் தனியா தான் मैं किसी பண்ணுவேன். के साथ उपवास नहीं करूंगा, अकेले में करूंगा। நீங்க தனி ஜெபம் தனி உபவாசம் பண்ணுவது ரொம்ப நல்லது. तो अकेले में प्रार्थना, अकेले उपवास करना बहुत अच्छा है। ஜனங்கள்ட்ட இருந்து தனியா பண்ணலாம், लोगों से अलग कर सकते हैं, ஆனா இயேசுட்ட இருந்தே தனியா பண்ண பிரயோஜனம் இல்ல. यीशु से भी अलग करके उपयोग उसमें लाभ नहीं है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தனிமை என்பது உலகத்திற்கும் எனக்கும், अकेलेपन बोला था दुनिया और मेरे लिए, ஆண்டவருக்கும் எனக்கும் அங்க உறவு இருக்கிறது. परमेश्वर और मेरा बीच में एक रिश्ता होनी चाहिए। அதுதான் உண்மையான தனி ஜெபம், वही अकेलेपन की सच्चा प्रार्थना அதுதான் है, உண்மையான தனி உறவு. वो सच्चा अकेला रिश्ता है। அதை விட்டுட்டு சும்மா நான் தனியா இருக்கேன்னு சொன்னா அது சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. तो उसे छोड़कर अकेलेपन में मैं रहता बोलो तो समय को बर्बाद कर रहे ஓகே, हैं। நம்ம காரியத்துக்கு வருவோம். वो हमारे बात को आएंगे। இங்க இவங்க தனியா இருந்தவங்க தான், अभी अकेले रहने वाले लोग हैं, ஆனா என்ன தெரியுமா? लेकिन क्या है, மேகம் வந்து இவங்களை மூடுற வரைக்கும் बादल आके इनके छुपाने तक இயேசுவை குறித்து முழுமையா தெரியாது. यीशु मसीह के बारे में पूरी तरह से नहीं जानते थे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து அந்த வசனத்தை பாருங்க. अगला वचन को देखिए, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். इसमें मैं इस यीशु मसीह का और प्रसन्न हो। ஹல்லேலூயா, हालेलुया। இதுல இருந்து என்ன தெரியுமா பிதா சொல்ல வருகிற காரியம்? इसे पिता क्या कहना चाहता है? மோசேயை நான் முகமுகமாய் பேசி வழி நடத்தினேன். मूसा को मैं आमने सामने देखकर उसे चलाया। எலியாவை நான் அக்கினி ரதங்களை கொண்டு போய் என் பக்கத்துல வச்சிருக்கிறேன். एलिया को अग्नि के रथ में से उठाकर मेरे पास रखा हूँ। ரெண்டு பேருமே பெஸ்ட் சர்வெண்ட் தான். दोनों भी एक उत्तम सेवक है। ஹல்லேலூயா, हालेलुया, பெஸ்ட் ஊழியக்காரங்க. बहुत उत्तम सेवक है, ஆனா लेकिन எனக்கு பிரியமானது இயேசு மாத்திரம் தான். मुझे प्रसन्न करने वाला यीशु मसीह है। ஹல்லேலூயா, हालेलुया, எனக்கு பிரியமானவன், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானது இயேசு கிறிஸ்து தான். मेरे हृदय के योग्य सिर्फ यीशु मसीह है। ஹல்லேலூயா, हालेलुया। இதை சொல்ல விரும்பினார் அவர். इसे पिता कहने के लिए चाहता था। மூன்றாவது அவருக்கு சொன்னாரு, तीसरा उसने कहा, இவருக்கு செவி கொடுங்கள். इसकी सुनो। மோசே பேசுறாரு, எலியாவும் பேசுறாரு. मूसा बातें करता है, एलिया भी बातें அவங்க करता என்ன है। பேசுறாங்கன்னு உங்களுக்கு தேவையில்லாத காரியம். वो क्या बोलते हैं करके आपको जरूरत नहीं है। இயேசு என்ன சொல்றாரோ அதற்கு நீங்க செவி கொடுங்க. यीशु मसीह क्या कहता है उसकी पर सुनो। அப்ப இந்த இடத்துல इस जगह पर பிதாவானவர் இந்த மூன்று பேருக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? पिता ये तीनों लोगों को क्या सिखाया? அந்த மேகத்துல இருந்து ஏன் பேசினார் தெரியுமா? उस बादल में से क्यों बात की? முதலாவதாக இயேசு மற்றவர்களை போலல்ல, அவர் தனித்தவர். पहले यीशु मसीह दूसरे लोग के समान नहीं है, वो अकेला है। இயேசு மற்றவர்களை போலல்ல, அவர் எனக்கு பிரியமானவர். यीशु मसीह दूसरे लोग के समान नहीं है, वो मेरे लिए प्रिय है। இயேசு மற்றவர்களை போலல்ல, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். यीशु मसीह दूसरे के समान नहीं है, उसके शब्दों के अब आज्ञा पालन करना ही है। ஹல்லேலூயா, हालेलुया। இத சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் மகிமையின் மேகத்துல வந்து பேசினார். इसे सिखाने के लिए वो बादल में से आके उनसे बातें की। அப்ப ஒரு காரியம் என்ன தெரியுமா? एक कार्य क्या है? நம்ம எத்தனையோ முறை தனித்து இருக்கிறோம், हम कई सारे बार अकेलेपन में हैं। ஆனால் எப்பொழுதெல்லாம் மகிமையில் தனித்து இருக்கிறோமோ, हम जब महिमा में अकेलेपन में रहते எப்பொழுது हैं, தேவ பிரசன்னத்தில் தனித்து இருக்கிறோமோ, जब परमेश्वर की प्रसन्नता में अकेलेपन में रहते हैं, அப்பொழுதுதான் இயேசுவையும் பிதாவையும் ஆவியானவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிய முடியும். तब जाके यीशु मसीह और पिता और पवित्र आत्मा के बारे में और अधिक अधिक जान सकते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। சொல்ல வர காரியம் புரியுதா? जो मैं क्या कहने वाला समझ में आती है தேவ आपको? பிரசன்னம் இல்லாமல், परमेश्वर का प्रसन्नता के बिना, தேவனுடைய மகிமை இல்லாமல் परमेश्वर की महिमा के बिना நம்ம தனித்து இருந்தால் எதையும் கண்டுகொள்ள முடியாது, हम अकेलेपन में रहेंगे तो कुछ नहीं पा सकते, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. कुछ भी नहीं पा सकते। மகிமையோடு இணைந்து இருக்கும் பொழுது மாத்திரம் महिमा के साथ जुड़े हुए रहते समय ही இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தனித்திருந்தாலும் மகிமையில தனித்திருக்கணும். अकेलेपन में रहा तो भी महिमा में स्थिर रहना है, அப்பதான் அவரை குறித்து இன்னும் அதிகாரி. तब जाके उसके बारे में और अधिक अधिक जान அப்போ सकते हैं। அதுக்கு ஒரு மேகம் போதும். उसके लिए एक बादल काफी है। ஒரு மேகம் என்னை மகிமையினால் நிரப்ப एक முடியும். बादल मुझे महिमा से भर सकती है। ஒரு மேகம் எங்களுக்கு மழையை கொடுக்க முடியும். एक बादल हमें बारिश दे सकती है। ஒரு மேகம் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுக்க முடியும். एक बादल मुझे यीशु मसीह के बारे में सिखा सकती है। இன்னும் ஒரு மேகத்தை சொல்லி நாம அடுத்து போக போகிறோம். और एक बादल को कहकर जाने वाले ஜெபிக்க हैं। போகிறோம். हम प्रार्थना करने वाले हैं। அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தின் 9 வசனம். प्रेरितों के काम पहला अध्याय उसका 9वां वचन। Acts chapter 1 verse 9ல प्रेरितों के काम पहला अध्याय 9वां वचन में, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். जब इसे देख ही रहे थे ऊंचा उठाया गया, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. और बादल ने उसने उनका आंखों से छुपा लिया। இங்கு ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொள்ளுகிறது. यहाँ पे एक बादल उसको उठा लेती है। அதுக்கப்புறம் சொல்றாங்க, उसके बाद वो कहते हैं அவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்பி वो வருவார். कैसे गया वैसे ही फिर से लौट कर आएगा। இப்போ இங்க பாருங்க, यहाँ पे देखिए, முதலாவதாக पहला இங்கு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். अभी वो देख ही रहे थे, அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறார். जब वो देख रहे थे ऊंचा उठाया गया। ஹல்லேலூயா. हालेलुया। உயர எடுத்துக்கொண்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. उसका ऊंचा उठा लिए जा रहे हैं, उसके उनके आंखों के छुपाने के लिए बादल उनसे ले गई। இங்க 3 சம்பவம் நடக்கிறது. यहाँ पे 3 संभव होती है। ஒன்று உயர எடுத்துக்கொள்ளப்படுதல். एक ऊंचा उठा लिए जाता है। இரண்டாவது दूसरा இவருடைய கண்களுக்கு மறைக்கப்படுதல். इनको आंखों से छुपा लिया जाता है। மூன்றாவது तीसरा அந்த மேகம் போன உடனே बादल जाने के மேகம் போய் கொண்டே இருக்கிறது. वो कि बादल जा रही है, 2 தேவதூதர்கள் தோன்றாங்க. दो स्वर्गदूत उनको दिखाई देते हैं। சொல்றாங்க, நீங்க இப்படி பாக்குறீங்களா, இப்படியே மறுபடியும் திரும்பி வர कहते போகுது. हैं ऐसे आप देख रहे हैं ना, वैसे ही फिर से लौट कर आने वाला அங்க ஒரு है। விஷயம் தெரியுது, தரிசனம் वो पे தெரியுது. एक दर्शन दिखती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மேகம் தான் एक बादल உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற கோபத்தை அனுபவத்து கொண்டு போகுது. जो ऊंचा उठा लिए जाने के अनुभव में ले जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் நம்ம உயர போணுமா? और भी हम ऊंचा जाना है, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் உயர எடுத்துக்கொள்ளப்படணும். आत्मिक जीवन में और ऊंचा उठा लिए जाना है, நம்ம तो வாழ்க்கையில ஒரு மகிமையின் மேகம் வேணும். हमारे जीवन में एक महिमा के बादल चाहिए। ஒரு மேகம் एक बादल அவருடைய கண்களுக்கு இயேசுவை மறைத்து விட்டது. उनका आंखों में से यीशु मसीह को छुपा ली। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில மேகம் மூடிச்சு அப்படினா, हमारे जीवन में बादल छुपा लिया तो மோசே 40 நாள் உள்ள இருந்தார், கீழ இருக்க யாருக்கும் தெரியாது. मूसा 40 दिन अंदर था, लेकिन नीचे खड़े रहने लगे, कोई किसी को नहीं दिखा। ஜனங்கள் சொல்லாரு, மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. लोग कहने लगे मूसा का क्या हुआ, हम नहीं जानते। மேகம் அவனை மறைத்து கொண்டது. बादल उसे छुपा लिया। அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு மறையணும் அப்படினா, आज हम भी एक दुनिया के लिए हम छुपना है, तो நம்ம வாழ்க்கையில ஒரு மேகம் இருக்கணும். हमारे जीवन में एक बादल होनी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம மறைக்கப்படணும் இந்த हम உலகத்துக்கு. छुपा लिए जाना है दुनिया से, பிசாசின் கண்களுக்கு மறைக்கப்படணும். शैतान की आंखों से छुपा लिए जाना है, இயேசுவின் ஆவிகளுக்கு மறைக்கப்படணும். यीशुबेल की आत्मा से हम छुपा लिए जाना है, பாவத்தின் கிரியைகளுக்கு மறைக்கப்படணும். पाप की क्रियाओं में से छुपा लिया जाना है। அதற்கு ஒரு மேகம் நமக்கு சுற்றிலும் இருக்கணும். उसके लिए हम चारों ओर एक बादल चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர்ட்ட கேளுங்க, आज परमेश्वर से मांगिए, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயரமான அனுபவத்திற்கு मेरे வரணும். आत्मिक जीवन में ऊंचा अनुभव में जाना है, எனக்கு ஒரு மேகம் தாங்கப்பா. मुझे एक बादल दीजिए। என் வாழ்க்கை ஒரு மறைக்கப்பட்ட மூடப்பட்ட அனுபவத்துல இருக்கணும். मेरा एक जीवन छुपा लिए जाना, डाप लिए गया एक எனக்கு अनुभव ஒரு में होना மேகம் चाहिए। தாங்கப்பா. मुझे एक बादल दीजिए, நான் தரிசனங்களை பார்க்கணும். मेरे दर्शन को देखना है, நான் ஆவிக்குரிய தரிசனங்களை मेरे பார்க்கணும். आत्मिक दर्शन को देखना है, பரலோக தரிசனத்தை பார்க்கணும். स्वर्गीय दर्शन को देखना है। எனக்கு ஒரு மேகம் தேவை. मुझे एक बादल चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த மேகம் எதை கொண்டு வந்தது தெரியுமா? तब ये बादल किसको लाई? பரலோகத்திற்கு இயேசுவை அழைத்து சென்றதோடு கூட तो स्वर्ग में यीशु मसीह को ले गई, இந்த சீஷர்களுக்கு ஒன்னு கற்றுக் கொடுத்தது. इस चेले को भी एक सिखाई। இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் உயரத்துக்கு வர முடியும். ऐसे ही एक दिन आप भी ऊंचे में आ सकते हैं। இதே மாதிரி நீங்களும் அனைவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட முடியும். ऐसे ही आप भी सारे लोगों आंखों से छुपा लिए இதே மாதிரி जाएंगे। நீங்கள் தரிசனங்களை பார்க்க முடியும். ऐसे ही आप दर्शन को भी देखेंगे। இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்கணும், आज परमेश्वर से मांगना என் है, வாழ்க்கையை ஒரு மேகம் எப்பொழுது சூழ்ந்து இருக்கட்டும்பா. मेरे जीवन में हमेशा एक बादल मुझे डापा रहना है, இன்னும் உயரத்திற்கு மேல் உயர வந்து உம்முடைய தரிசனங்களை பார்க்கணும். और ऊंचाई को ऊंचा में आकर आपके दर्शन को देखना இன்னும் है, இந்த உலகத்திற்கெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும். और भी दुनिया से छुपा लिए जाना है, आपके दर्शन को देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஆவிக்குரிய தரிசனங்களை என் கண்கள் பார்க்கணும். और भी आत्मिक दर्शन को मेरे आंखें देखना है। எனக்கு ஒரு மேகம் போதும். मुझे एक बादल काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? ऐसे समर्पण ஒரு करेंगे क्या? விஷயம் எல்லாரும் எழும்பி நின்று एक बार सब लोग खड़े हो जाएंगे, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். प्रभु के पास समर्पण करने वाले हैं। அப்பா, पिता, ஒரு மேகம் போதும். एक बादल काफी है, ஒரு மேகம் போதும். एक बादल काफी है, மகிமையினால் நிரப்புவதற்கு, महिमा से भर दिए जाने के लिए, மழையினால் நிரப்புவதற்கு, बारिश से भर लिए जाने के இயேசுவை लिए, இன்னும் அறிந்து கொள்வதற்கு, यीशु मसीह का और जान लेने के लिए, இன்னும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, और भी स्वर्ग में उठा लिए जाने இன்னும் के உயரமான लिए, காரியங்களை கண்டறிவதற்கு, और भी ऊंचा चीजों को पा लेने के ஒரு लिए மேகம் எனக்கு போதும். एक बादल मेरे लिए ஒரு काफी மேகம் है, எங்களுக்கு போதும். एक बादल हमारे लिए काफी இந்த है। வேளையில் அந்த மேகம் என் மீது इस இறங்கட்டும். समय वो बादल मेरे ऊपर उतरने दो। அவர்கள் மீது ஒரு மேகம் நிழலிட்டது. उनके ऊपर एक बादल छाई हुई அவர்கள் மீது ஒரு थी, மேகம் நிழலிட்டது. उनके ऊपर एक बादल छाई ஒரு हुई உள்ளங்கை थी, மேகம் தான் வந்தது. एक छोटा सा हाथ की बादल என் आई மீது அந்த थी, மேகம் வரட்டும். मेरे ऊपर बादल आने दो, நாங்கள் இருக்கிற இடங்களில் அந்த மேகம் வரட்டும். जहां पर है वहां पे बादल
आने दो ஒப்பு கொடுக்க போறோம் समर्पण करेंगे எல்லாரும் கண்களை सब மூடிக்கொண்டு लोग आंखों को बंद कर வாய்களை लेंगे திறந்து கேட்கணும் मुंह खोल के पूछने वाले வாய்களை हैं திறந்து मुंह கேட்கணும் खोल के पूछना है ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார் पवित्र आत्मा आज हमसे बातें किया है உன்னை மகிமையினால் நிரப்புவதற்கு ஒரு மேகம் போதும் तुझे महिमा से भरने के लिए एक बादल काफी है அது எந்த இடமா இருக்கட்டும் நிரப்பும் वो कहां पर भी वो भर देगा ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம் போதும் ये छोटा सा हाथ के समान छोटा बादल काफी है காத்திருக்கிறவன் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவனுடைய அந்த விசுவாசத்தை நிறைவேற்றுவது चाहत के साथ बात जोड़ने वाले विश्वास को पूरा करने के लिए யார் ஒருவர் ஜெபத்தோடு காத்திருக்கீங்க அதுக்கான பதில் கிடைக்கும் जो कोई प्रार्थना के साथ बात जोड़ते हैं उसके लिए उत्तर मिलेगी யார் பிரயாசத்தோடு காத்திருக்கிறீங்க அதற்கான பதில் கிடைக்கும் जो कोई परिश्रम के साथ बात जोड़ते हैं उसके लिए उत्तर मिलेगी அதற்கான பலன் கிடைக்கும் उसके लिए प्रतिफल मिलेगी இப்பொழுதே அது கிடைக்க போகிறது अभी वो मिलने वाली இப்பொழுதே அது है கிடைக்க अभी போகிறது वो मिलने वाली என் है மீது ஒரு மகிமையின் மேகம் நிழலிட போகிறது मेरा ऊपर एक महिमा के बादल छाने என் மீது वाले ஒரு மகிமையின் हैं நிழலிட मेरा போகிறது ऊपर एक महिमा के बादल छाने ஒவ்வொரு वाले மீது हैं நிழலிட போகிறது हर एक ऊपर छाने ஒவ்வொரு वाले மீது हैं நிழலிட போகிறது हर एक ऊपर मन्नाने वाले हैं விசுவாசிக்கிறவர்கள் विश्वास करने वाले விசுவாசிக்கிறவர்கள் विश्वास करने அந்த वाले மகிமையை வாஞ்சித்து उस महिमा के அந்த चाहत के மகிமையை साथ வாஞ்சித்து उस महिमा என் के மீது அந்த चाहत के மகிமை साथ இறங்குவதாக मेरा पर महिमा என் மீது उतरने மகிமை दो இறங்குவதாக मेरा पर महिमा என் மீது उतरने दो மகிமை இறங்குவதாக मेरा पर महिमा उतरने எல்லாரும் दो ஒப்பு கொடுக்கலாமா चलो समर्पण வாய்களை करेंगे திறந்து கேளுங்க मुंह खोलकर मांगिए அப்பா पिता ஒரு உள்ளங்கை மேக போதும் छोटा हाथ की ஒரு बादल உள்ளங்கை மேக போதும் छोटा हाथ के என்னுடைய बादल ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு मेरा प्रार्थना के फल என்னுடைய होगी பிரயாசத்துக்கு ஒரு பதில் உண்டு मेरे परिश्रम के लिए प्रतिफल என்னுடைய होगी எதிர்பார்ப்புக்கு ஒரு பதில் உண்டு मेरा चाहत का एक बात जो இப்பொழுதே होगी கர்த்தர் அதை கொடுக்க போகிறார் प्रभु आज देने இப்பொழுதே वाले हैं கர்த்தர் கொடுக்க போகிறார் आज परमेश्वर देने ஒரு वाला है பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது एक बड़ा बारिश की ஒரு आवाज सुनने பெருமழையின் वाली है இரைச்சல் கேட்கிறது एक बड़ा பெருமழையின் बारिश की आवाज இரைச்சல் सुन रही கேட்கிறது है एक बहुत बड़ा बारिश இந்த की आवाज இடத்துல सुन ஒரு रही பெருமழை है பெய்கிறது यहाँ पे एक बड़ा बारिश இப்பொழுதே हो रही பெய்கிறது है अभी बारिश பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा பெருமழை போன்ற एक बड़ा பெருமழை बारिश के போன்ற समान बड़ा बारिश के அபிஷேகத்தோடு समान அபிஷேகத்தோடு अभिषेक இறங்கி के கொண்டிருக்கிறார் साथ இறங்கி उतर கொண்டிருக்கிறார் उतर रहा இறங்கி है கொண்டிருக்கிறார் उतर रहा है நிரப்பிக் கொள்ளுங்க आगे நிரப்பிக் बढ़ கொள்ளுங்க जाइए, நிரப்பிக் बढ़ கொள்ளுங்க जाइए, बढ़ நிரப்பிக் கொள்ளுங்க जाइए, बढ़ பெருமழை जाइए, பெருமழை बड़ा बारिश, பெருமழை बड़ा बारिश, பெருமழை बड़ा बारिश, பெருமழை बड़ा ஒவ்வொருவரை बारिश, நிரப்புவதாக हर एक को भर रही है, ஒவ்வொருவரை हर एक को நிரப்புவதாக भर रही है। ஈஷாகதனகலகரபா शांदला रिवाला தினமலகரகதனமோ லகரகதனமோ சகலிகலகலகரகதனமோ ஆசீர்வாதத்தின் மழை வேண்டுமா आशीर्वाद की बारिश चाहिए வல்லமையின் क्या? மழை வேண்டுமா सामर्थ की बारिश चाहिए क्या? அதிசயங்களின் மழை வேண்டுமா चमत्कार की बारिश எந்த चाहिए மழை क्या? எதிர்பார்க்கீங்க कौन सा बारिश की बात எந்த जो மழை रही है? எதிர்பார்க்கீங்க कौन सा बारिश की बात जो கர்த்தருடைய रही है? அபிஷேகம் प्रभु के अभिषेक கர்த்தருடைய அபிஷேகம் प्रभु के अभिषेक பலத்தினாலும் அல்ல सामर्थ्य नहीं பராக்கிரமத்தினால் அல்ல पराक्रम से नहीं என்னுடைய ஆவியினால் ஆகும் मेरे आत्मा से என்னுடைய होगा ஆவியினால் ஆகும் मेरे आत्मा से होगा என்று சொல்லுகிறவர் ऐसे कहने என்று वाले சொல்லுகிறவர் ऐसे कहने वाले மலையாக இறங்கி கொண்டிருக்கிறார் बारिश के समान उतर रहा மலையாக है இறங்கி கொண்டிருக்கிறார் बारिश के समान அதை उतर रहा है பெற்றுக்கொள்ளலாமா उसे पा அதை लेंगे பெற்றுக்கொள்ளலாமா उसे पा लेंगे எல்லாரும் கரங்களை தட்டி ताली बजा ஆவியில் के நிறைந்து आत्मा में ஆவியில் भरकर, நிறைந்து आत्मा में என்னை भरकर, நிரப்புகிறது मुझे भरने என்னை वाले, நிரப்பட்டும் मुझे भरने என்னை दो, நிரப்பட்டும் मुझे भरने ஒரு दो, பெருமழை நிரப்பட்டும் एक बड़ी பெருமழை बारिश मुझे भरने நிரப்பட்டும் दो, बड़ी बारिश भरने दो, ஈஷாகரிகலகரபா. இன்னும் மழை இன்னும் பெய்யட்டும் और भरने இன்னும் दो, பெய்யட்டும் और बारिश இன்னும் भरने दो, அபிஷேகம் और இன்னும் வல்லமை चमत्कार और இன்னும் வல்லமை सामर्थ और सामर्थ நீகாதானக ஷகதீனமலகரபா லிதனமரகதனக ஷகரியலகரபா எத்தனையோ முறை இயேசுவோடு தனித்திருந்திருக்கிறேன் कई सारे बार यीशु मसीह के साथ अकेलेपन में रहे எத்தனையோ முறை ஜெபத்துல தரித்திருந்திருக்கிறேன் कई सारे बार प्रार्थना में अकेलेपन में रहे எத்தனையோ முறை உபவாசத்துல தனித்திருந்திருக்கிறேன் कितने बार उपवास में अकेलेपन में रहा இன்னும் உம்மை பற்றி அறியலையப்பா और भी आपके बारे में इतना नहीं இன்னும் உம்மை जाना அறியணுமே और भी आपके बारे में जानना இன்னும் உம்மை है அறியணும்பா और भी आपके बारे में जानना है இயேசுப்பா यीशु पिता எங்களை ஒரு மேகத்துல வைங்கப்பா हमें एक बादल में रखिए எங்கள் மீது ஒரு மேகம் வரட்டும் हमारे पर एक बादल आने दो நான் இன்னுமே அறியணும் और भी आपको जानना இன்னுமே है அறியணும் அப்பா और आपको जानना है உம்முடைய கிரியைகள் என்ன आपकी क्रिया क्या நீர் है யார் आपको நீர் எப்படிப்பட்டவர் आप कैसे हैं நீர் எப்படிப்பட்டவர் आप कैसे व्यक्ति हैं உம்முடைய வல்லமை என்ன आपकी सामर्थ्य क्या உம்முடைய है பராக்கிரம் என்ன आपकी पराक्रम क्या है இன்னும் கர்த்தரை அறிவதற்கு और भी प्रभु को जानने எனக்கு के கற்றுக் लिए கொடுக்கிற ஒரு மேகம் सिखाने वाले एक எனக்கு बादल கற்றுக் கொடுக்கிற ஒரு மேகம் मुझे सिखाने वाले एक बादल இப்பொழுதே என் மீது இறங்கட்டும் अभी मेरा पर उतरने ஒவ்வொரு दो கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளலாமா ताली बजा के पा लेंगे ஏமா நேமா 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 ரீபா ஷகரிகலக ரகதனமா தினமலக ரகதனமோ ஷகரியலகலக ரபா இன்னும் உயர போணும்பா और भी ऊंचा जाना है நான் வந்திருக்கிற உயரம் காணாது मैं जो आया हूँ ऊंचाई काफी नहीं है நான் வந்திருக்கிற உயரம் मैं आया हूँ ऊंचाई ஏதோ முச்செடியை பார்க்கிற உயரம் தான் ऐसे कटीले झाड़ को देखने वाली एक ऊंचाई है நான் வந்திருக்கிற உயரம் मैं जो आया हूँ ऊंचाई கர்த்தருடைய பாதத்தை பார்க்கிற உயரம் தான் प्रभु के पैरों को देखने वाली एक நான் ऊंचाई வந்திருக்கிற உயரம் मैं जो आया हूँ ऊंचाई ஏதோ சீனாய் மலையில இறங்கி வந்த கர்த்தரை பார்க்கிறது தான் सिनाई पर्वत से उतर कर आकर यीशु मसीह को இட்ஸ் நாட் देखना எனஃப் वो काफी नहीं இது है போதாது ये काफी नहीं है प्रभु நான் பரலோகத்துக்கு வரணும் मैं स्वर्ग पे आना है பரலோகத்துல வந்து உம்மை பார்க்கணும் स्वर्ग पे आके आपको देखना நான் है இன்னும் உயரத்துக்கு வரணும் और भी ऊंचा में आना है இன்னும்
உயரத்துக்கு வரணும். और ऊंचाई में आना है. அந்த மேகம் என்னை கொண்டு போகட்டும். वो बादल मुझे ले जाने அந்த दो. மேகம் என்னை கொண்டு वो போகட்டும். बादल मुझे ले जाने दो. இந்த உலகத்தெல்லாம் தாண்டி इस दुनिया को पार कर வானங்களை தாண்டி आकाशों को என்னை पार கொண்டு कर போகிற ஒரு மேகம், मुझे ले जाने ஒரு वाला एक बादल, மகிமை एक महिमा என் மீது இறங்குவதாக, मेरा पर उतरने எங்கள் दो. மீது இறங்குவதாக, हमारे पर उतरने दो. இப்பொழுது இறங்கிக் கொண்டு अभी இருக்கிறது. उतर रही है. எங்களை மறைக்கிற ஒரு மேகம், हमें छुपाने वाला एक எங்களை बादल, மறைக்கிற ஒரு மேகம், हमें छुपाने वाला एक बादल, தரிசனங்களை பார்க்க வைக்கிற ஒரு மேகம், दर्शन को दिखाने वाला एक எங்கள் மீது बादल, இறங்குவதாக, हमारे पर उतरने दो. எங்கள் மீது இறங்குவதாக, हमारे पर उतरने दो. அந்த தரிசனத்தை கண்களை திறக்கப்படுவதாக. वो दर्शन की आंखें खुलने दो. ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி समर्पण करके ஸ்தோத்திரிக்கலாம். ताली बजा के स्तुति करेंगे. நேமா 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 இன்னும் உம்மை அறியணும் அப்பா. और भी आपको जानना இன்னும் है. உயர வரணும் और भी தகப்பனே. ऊंचाई में आना है. நாங்கள் உயர வரணும். हम भी ऊंचाई में आना है. ஆவிக்குள்ளான நிலைக்கு வரணும். आत्मिक स्थिति में आना है. வானங்களை தாண்டி செல்லணும்பா. आकाशों को पार करके जाना है. தரிசனங்களை பார்க்கணும். दर्शनों को देखना है. உலகத்தின் கண்களுக்கு மறைக்கப்படணுமே. दुनिया के आंखों से छुपा लिए जाना பாவத்தின் है. கண்களுக்கு மறைக்கப்படணுமே. पाप के आंखों में से छुपा लिए जाना இச்சையின் है. கண்களுக்கு மறைக்கப்படணுமே. अभिलाषा की आंखों से छुपा लिए जाना பொல்லாதவனின் है. கண்களுக்கு மறைக்கப்படணுமே. बुराई की आंखों से छुपा लिए जाना है. மறைத்துக் கொள்ளுகிற ஒரு மேகம். हमें छुपा लेने वाले एक बादल. எஸ் மாஸ்டர், நான் உயர போக போக मैं ऊंचा जाते जाते மறைந்து கொள்ளணும். छुपा लेना है. அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. वही आत्मिक अनुभव है. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. वही आत्मिक बढ़ोतरी है. ஆவி என்ன சொல்லுகிறத पवित्र आत्मा जो कहता है கவனமாய் கேளுங்க. ध्यान से सुनिए. எந்த அளவுக்கு உயர எடுத்துக்கொள்றோமோ आप कितना ऊंचाई में उठा लिए जाते हैं அந்த அளவுக்கு மறைக்கப்படணும். उतना छुपा लिए जाना है. அந்த அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கணும். उतना ये दुनिया से आप छुपा रहना है. அந்த அளவுக்கு உலகத்தின் ஒவ்வொரு கிரியைகளை விட்டு மறையணும். उतना दुनिया का हर एक क्रियाओं में से छुप जाना है. அநேகர் சொல்லுவோம், कैसा लोग कहते நான் हैं எத்தனையோ தரிசனத்தை பார்த்துட்டேன், मैं कितने दर्शन को देख चुका हूँ, ஆண்டவரை எப்படிலாமா பார்த்துட்டேன். परमेश्वर को कैसा कैसा देख चुका हूँ. உயர போயிட்டு இருக்கிறீங்க, ऊंचा जा रहे हैं, கீழே இழுக்கிற கண்கள் நிறைய இருக்கு. नीचे खींचने वाले आंखें बहुत है. பி கேர்ஃபுல், सावधानी से रहिए. பி கேர்ஃபுல். वो सावधानी से रहिए. மறைத்துக் கொள்வதற்கு ஒரு மேகம் வேணும். छुपा लेने के लिए एक बादल चाहिए. உங்களுடைய வாழ்க்கை மறைந்திருக்கணும் தேவ பிள்ளைகளே. आपकी जीवन छुपा रहना है परमेश्वर के बच्चे. ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பாரமாய் சொல்லுகிறார். पवित्र आत्मा कुछ कार्य के बारे में बोझ के साथ कहता है. நீங்க மறைந்து கொண்டு இருங்க. आप छुपा रहो. சில காலத்திற்கு மறைந்திருங்க. कुछ समय छुपा रहो. சில காலத்திற்கு மறைந்திருங்க. कुछ समय के लिए छुपा रहिए. எலியா சில காலத்திற்கு மறைந்திருந்தார். எலியா சில காலத்துக்கு एलिया कुछ மறைந்திருந்தார். समय के लिए चुप रहा था. யோவான் சில காலத்திற்கு மறைந்திருந்தார். योना कुछ समय के लिए अपने आप को छुपा இயேசு रखा கிறிஸ்து சில था. காலத்திற்கு மறைந்திருந்தார். यीशु मसीह अपने आप को कुछ समय के लिए छुपा रखा பவுல் था. அப்போஸ்தலர் சில காலத்திற்கு மறைந்திருந்தார். प्रेरित पौलुस कुछ समय के लिए अपने आप को छुपा रखा था. வெளியே வரும் பொழுது बाहर आते समय வெளியே வரும் பொழுது बाहर आते समय கர்த்தருடைய மேன்மையின் ஊழியத்தை செய்து வந்தார். परमेश्वर का आदरणीय सेवा को कर रहा था. உயர போக போக ऊंचा जाते जाते கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் மறைந்து கொள்ளணும். परमेश्वर का उपस्थिति में छुपा रहना மகிமைக்குள் है. மறைந்து கொள்ளணும். महिमा के अंदर छुपा जाना है. எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் जो என்கிறவர்கள் अनुभव चाहे ऐसे कहने वाले உண்மையாய் ஒப்பு கொடுத்து கரங்களை सच्चाई தட்டி के साथ ஸ்தோத்திரிக்கலாம். समर्पण करके ताली बजा के स्तुति உண்மையாய் ஒப்பு करेंगे. கொடுங்க. सच्चाई के साथ समर्पण कीजिए. ஆமாப்பா, हाँ पिता, நான் உம்முடைய குளோரிக்குள்ள அந்த மகிமைக்குள்ள நான் மறைந்து கொள்ளணும். मैं आपके महिमा के अंदर छुप जाना है. அந்த கிருபைகளை மாத்திரம் தாங்க. आपके अनुग्रह के सिर्फ मुझे दीजिए. Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र आत्मा. Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र आत्मा. Thank you. धन्यवाद. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, இந்த நாளில் इन दिनों में ஒன்றுக்கும் உதவாதவர்களாக வந்தோம்ப்பா. हम किसी के लिए भी काम के नहीं थे, फिर भी आपके समूह में आए. எவ்வளவு மகிமையின் மேகத்திற்குள்ள எங்களை அழைத்து கொண்டு कितना போயிருக்கிறீங்க. महिमा के बादल के अंदर हम आप ले गए हैं. We are not worthy Lord. हम इसके लिए काबिल नहीं है. நாங்க தகுதி இல்லாதவர்கள் हम தான். काबिल नहीं है प्रभु. நாங்க தகுதி இல்லாதவர்கள் தான். हम काबिल नहीं है प्रभु. ஆனா எங்களுக்காக लेकिन हमारे நீங்க लिए ஒரு மேகத்தை இறக்கி இருக்கிறீங்க. आप एक बादल को उतारा है. எங்க வாழ்க்கை மகிமையினால் நிரம்பும். हमारे जीवन महिमा से भर என் जाना குடும்பம் है. மகிமையினால் நிரம்பும். मेरा परिवार महिमा से भर எங்க ஆலயம் மகிமையினால் நிரம்பும். मेरा भवन महिमा से भर जाएगी. விசுவாசிக்கிறோம்ப்பா. विश्वास करते அந்த हैं. மகிமை எங்களோடு எப்பொழுது தங்கி उस இருக்கட்டும். महिमा हमारे साथ हमेशा रहने के लिए मदद कीजिए. நாங்க காத்திருக்கிறோம். हम बाट जोते हैं. எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். चाँद के साथ बाट जोते ஜெபத்தோடு हैं. காத்திருக்கிறோம். प्रार्थना के साथ बाट जोते பிரயாசத்தோடு हैं. காத்திருக்கிறோம். परिश्रम के साथ बाट जोते हैं. ஆசீர்வாதத்தின் மழை एक பெய்யட்டும். आशीर्वाद की बरसात होने दो. வல்லமையின் மழை பெய்யட்டும்.
பெய்யட்டும் एक सामत की बरसात होने दो, அதிசயத்தின் மழை பெய்யட்டும் பா अद्भुत एक बरसात होने दो। இன்னும் அறியணும்பா और भी आपको जानना நீர் है, யார் என்பதை நான் आप அறியணும் कौन है करके मैं जानना है, இன்னும் உயர எடுத்துக் और भी கொள்ளப்படணும் ऊंचा उठा लिए जाना இன்னும் है, மறைந்து இருக்கிற அனுபவத்துக்கு வரணும் और भी छुपे रहने के अनुभव में आना இன்னும் है, ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்கணும் और भी आत्मिक दर्शन को देखना है। ஒவ்வொருடைய கண்களை திறந்தருளுவீர் हर एक आंखों को आप खोल दीजिए, இந்த மகிமையின் மேகத்திற்குள் எங்களை மூடிக்கொள்ளுவீர் इस महिमा के बादल में हमें छुपा दीजिए। இன்னைக்கு வந்த மேகம் आज आयो बादल, ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு நாள் வந்த மேகம் मिलाप वाले तंबुल में एक दिन में आयो बादल, ஒரு நாள் அதுல இருந்தது हर एक दिन वहां पे அதை விட்டு थी, விலகவே இல்ல उसे कभी नहीं हटी, எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் हमसे कभी ना हटना அந்த चाहिए। மேகத்திற்குள் எங்களை வைத்து நடத்துவீர் उस बादल के अंदर भर के அந்த चलाइए, மேகம் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது उस बादल रात और दिन इजराइल लोगों को चलाइए, எங்களையும் இரவும் பகலும் நடத்துங்கப்பா हमें भी रात और दिन चलाइए, நாங்க இந்த உலகத்தின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு हमें दुनिया की आंखों से छुपे रहकर ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்க உதவி செய்வீர் परमेश्वर आंखों के सामने खड़े रहने के लिए मदद कीजिए। வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர் आयो हर एक लोगों को आशीष करके இந்த दीजिए, ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் इस ஆசீர்வதிப்பீர் आराधना में भाग ले हर एक लोग को आशीष कीजिए, இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் इस ஆசீர்வதிப்பீர் वचन को सुनने वाले हर एक लोग को आशीष कीजिए, அவர்கள் மீது ஒரு மகிமை தங்கும்படி ஜெபிக்கிறேன் उनके ऊपर महिमा ठहरने के लिए हम प्रार्थना करते हैं। சேபரகாய் உமக்கு நன்றி और जैसे करने वाले इसके लिए சேபரகாய் धन्यवाद, உமக்கு நன்றி इसे करने वाले इसके लिए धन्यवाद। அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் जो प्रयोग नहीं है ऐसे एक सेवक है, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் अच्छा प्रयोग नहीं है ऐसे एक सेवक है, நீர் சொல்வதை மாத்திரம் செய்திருக்கிறேன் आपने जो कहा है उसे मैं किया हूं, இதற்கான பலனை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும் इसके लिए प्रतिफल को मिरास के रूप में पा लेने के लिए मदद இதே कीजिए। அபிஷேகத்தின் நிலை தொடர்ந்து எங்க வாழ்க்கையில் நிலைத்திருக்க உதவி यही செய்யும் अभिषेक के हाल लगातार हमें जीवन में बने रहने के लिए मदद कीजिए। என்றென்றும் இதே அபிஷேகத்தின் மகிமையானது सदा सदा के लिए महिमा के अभिषेक இந்த ஆலயத்திலும் ஊழியங்களிலும் குடும்பங்களிலும் தங்கி இருக்க உதவி செய்யும் इस भवन, इस सेवा, इस परिवार में ठहरने के लिए मदद உம்முடைய कीजिए। நாம மாத்திரம் सिर्फ உயர்ந்திருக்கட்டும் आपकी नाम की ऊंचा நாங்கள் அல்லப்பா हम नहीं, நாங்கள் அல்ல हम नहीं, எங்களுக்கு அல்ல हमारे लिए உம்முடைய नहीं, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் सिर्फ आपकी नाम की महिमा हो। சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே सारा செலுத்துகிறோம் आदर महिमा आप ही को देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं पिता, ஆமென்